ஹாய் கைஸ், வெல்கம் டு ரேண்டம் டாக்ஸ் எபிசோட் 2. லாஸ்ட் எபிசோடு எல்லாரும் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி, சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த பாட்காஸ்ட்ல இந்த எபிசோட்ல வந்து பேசுறதுக்கு வந்திருக்காரு ப்ரொஃபசர். வணக்கம் ப்ரொஃபசர், வாங்க. வணக்கம். வணங்கப்பா. அப்புறம் மக்களே அப்புறம் எல்லாரும் இந்த எப்படி இருக்கீங்க? அப்புறம் தம்பி எப்படிடா இருக்கா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி ஆ, இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா. அப்புறம் கொரோனாலாம் என்ன அப்படியே சொல்லுது? நாசமா போகுது கொரோனா. நாசமா போகுதா? ஆ, ஆ, எல்லாருக்கும் அப்படிதான் போகுது. ம், ம். இந்த 1 மந்த் ஃப்ரீ ட்ரையல் வச்சுட்டு மணி ஹேஸ்ட் பார்த்துட்டு ப்ரொஃபசர்ன வேண்டியது. அதான் சொல்றது. இந்த ஆ, கொரோனா லாக்டவுன் டயத்துல வந்துட்டு மணி ஈஸ்ட மட்டும் பார்த்தவன் தான் இப்படி பேசுவான். ஏன்டா ஆமா. பிரேக்கிங் ப்ரொஃபஸர்னு ஒரு கேரக்டர் வருமே, அது தெரியாது. வீட்லயே நாங்க காய்ச்சறோம்ல எல்லாத்தையும். அதனால அந்த ப்ரொஃபஸர் நாங்க. என்ன? மண்டையெல்லாம் மொட்டை வச்சுக்கின்னு மண்டையெல்லாம் மொட்டை வச்சுக்கின்னு ஆ, நாங்க அந்த அது ப்ரொஃபஸர். பிரேக்கிங் பேட் ப்ரொஃபஸர் நாங்க. ஓ, பிரேக்கிங் பேட் ப்ரொஃபசர் நீங்க. ஓ, ஆஹ் மணி ஹெஸ்ட் வீட்லயே கிடையாது. வீட்ல என்ன அவர் வீட்ல கள்ளசாராய காசுவாரு, நம்ம வந்துட்டு வீட்ல ஏதாவது கஞ்சியை காய்ச்சின்னு இருப்போம். கை அடிச்சுட்டு இருக்கேன் வீட்டுல நான் சொல்றது வேற. ஐயோ, அதே காய்ச்சலாம் போறேன், என்னையா நீ பேசிக்கிட்டு இருக்க லூசாட்டம். அப்புறம் இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் என்னன்னா, இந்த குவாரண்டைன், இந்த 6 மந்த் என்னெல்லாம் நடந்துச்சு. ம். இந்த வில் ஸ்மித் சொல்லுவார்ல, இட்ஸ் ரீவைண்ட் டைம் அப்படின்னு. ஆஹா. இந்த சொந்தக்கார சோகரை வந்து பப்ளிக்ல போட்டு எல்லாரையும் அசிங்கப்படுத்தணும், அதானே ஒரு ஆமா, திட்டம். அதான் அதேதான், வேற என்ன இது. ஆ, சரி அப்புறம் சரி, நடக்கட்டும் நடக்கட்டும். அதுக்கு தான். ம். அப்புறம் இது எப்படி இருக்கு இந்த 6 மாசம் உனக்கு வீட்லயே உட்காந்துட்டு ஆ- இருக்கிறது? 6 மாசமாடா தம்பி. ஆஹ் என்னன்னா, ஒரு சமயம் வரைக்கும் ஆபீஸ்ல வந்து லீவ் விட்டாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ம், ஆசைப்பட்டா. ம், ஆனா இப்ப அந்த லீவுன்னு சொன்னாலே வாமிட்டர் லெவலுக்கு பண்ண வச்சிட்டானுங்க. ம், ம். கன்றாவி, இது ஏன்டா இப்படி எல்லாம் விட்டுட்டு இருக்கானுங்கன்னு புரிய மாட்டேங்குது. சரி, ம், எல்லாரும் வெளியே நடமாட ஆரம்பிச்சிட்டானுங்க, ஆபீஸாவது போலாம் அப்படின்னா அதுவும் முடிய மாட்டேங்குது. ம், ம், என்னவோ கன்றாவியா போய்கிட்டு இருக்குப்பா இந்த 6 மாசம். ம், ம். அப்புறம் உனக்கு எப்படா தம்பி போகுது எல்லாம்? எதுக்கு காலேஜ் போயிட்டு வந்துட்டு இருப்பேன். இப்பதான் காலேஜ் போகன்ற ஒரு ரொட்டீனே ஒரு கெட்டு போன மாதிரி இருக்கு. தினமும் ஒரு ஏய், 12 மணிக்கு டெய்லி போய் எழுந்துக்கிறேன். கிழிச்சிடுற மாதிரி நீ. என்ன? டெய்லி மட்டும் போய் கிழிச்சிடுற மாதிரி அப்படியே. இல்ல, போயிட்டு வரோம், ஏதோ ஒண்ணு ஒரு வேலைன்னு ஒண்ணு இருக்கும்ல, காலேஜ் போறோம்னு ஒண்ணு இருக்கும். இப்ப ஓகே ஓகே, வீட்டுல சும்மா சும்மா உட்கார்ந்து. வீட்டுல உட்காந்துருக்கிறதுக்கு போர் அடிக்கிற நேரம் காலேஜுக்கு போயிட்டு வரலாம். ஆமா. இப்ப வீட்டுல அது கூட பண்ண முடியாம போர் அடிச்சுட்டுல உட்காந்துருக்கோம் வீட்டுல. கரெக்ட் தான், போர் அடிக்கும் போது என்னத்தெல்லாம் தூக்கி போட்டு அடிக்கிறானோ. ஆ, ம். அப்புறம் அப்ப தம்பி வேற. இந்த பேச்சுலர் பத்தி, பேச்சுலர் திடீர்னு லாக்டவுன், அதெல்லாம் திடீர் கிடையாது. திடீர்னு லாக்டவுன் இந்த முந்தின நாள் சொன்னாங்க. ஊருக்கு போறாம நிறைய பேர் இருப்பாங்களே பேச்சுலர்ஸ். கரெக்டா தம்பி. ஆக்சுவலா அந்த லாக்டவுன் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, சில நல்ல விஷயமும் இருக்கு. ஆனா ரொம்ப கடுப்பான விஷயமும் நிறைய இருக்கு. இந்த ஆமா. திடீர்னு லாக்டவுன் கொண்டு வந்தோம்னா இந்த ஆபீஸ்ல எல்லாம் வேலை பாக்குறவங்க பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, நான் வந்து ஆபீஸ் ரிலேட்டடாவே சொல்றேன், ஏன்னா நான் ம், வந்து இப்போதைக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கேன்றதுனால அங்க ம். என்னென்னலாம் வந்து கன்றாவி நடக்குதுன்னு ஆஸ் ஐடி டூட் அங்கங்க என்னென்ன கன்றாவி நடக்குதுன்றது தெரியும். இது பேர் தெரிஞ்சுங்க, ஒரு கார்பரேட் கைக்கூலி பிரான்ஸ். ஆமா, சரிங்களா? இவர் அப்படியே திக்க போறாரு. அடுத்து படிச்சு முடிச்சுட்டு நீ கைக்குள்ள வர போற, நான் பார்க்கத்தானே போறேன் நாயே. நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு கார்பரேட் கைக்கூலி பிரான்ஸ். அதான் ஓ, சொல்லியா, இப்போ சொல்லியா? எல்லாம் வர மாதிரி கார்பரேட் அது இதுன்னு வச்சு கொஞ்சம் லைக்ஸ் வாங்கலாம்னு பாக்குறேன். ஆமா. இதெல்லாம் இருக்கு. அதுதான். சோ இப்ப என்னன்னா, ஆஹ், ஒரு பேச்சுலர் லைஃப் அப்படின்றது ஒரு ஆபீஸ்ல இருக்கிறவங்களுக்கு பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, ம், காலையில எழுந்துக்கணும். ம், அதுவும் வந்துட்டு எழுந்துக்கிறதே 10-11 மணிக்கு எழுந்துப்பானுங்க. ம், எழுந்துட்டு கரெக்டா ஆபீஸுக்கு வந்து 11:30க்கு ஆபீஸ்க்கு வரதுக்கு 11 மணிக்கு தான் எழுந்துப்பானுங்க. ம், அதுக்கப்புறம் வந்துட்டு டக்குன்னு ஏதோ குடி துணி எடுத்து மாட்டிக்கிட்டு நேரா ஆபீஸ்ல வந்து ஏசி தான். என்னன்னா ட்ரெஸ்ஸை மாத்திட்டு நேரா ஆபீஸ்ல போய் குண்டி விரிச்சு அங்க ஏசில உட்காந்துருவானுங்க. ம். அதுக்கப்புறம் ஒரு 2-2:30 மணி போல போயிட்டு சாப்பிட்றோம்னு சொல்லிட்டு கேன்டீன்ல 1 மணி நேரம் ஓட்டிட்டு திரும்பி வீட்டுக்கு ஒரு 11 மணிக்கு வந்து மறுபடியும் ஒரு பப்ஜில ஒரு 10 கேமை போட்டானுங்களா, நைட் ஏதாவது கேர்ள் ஃப்ரெண்டோட கடலை போட்டானுங்களா, ஒரு 3 மணிக்கு தூங்கினாங்களா, மறுபடியும் வேலை 8 மணிக்கு பண்றான்னு பாக்குறது இல்ல. இதெல்லாம் எந்த ஆபீஸ்ல பாத்துருக்கானுங்க? இங்க மட்டும் வந்து பாக்குறதுக்கு இதுதான் ரொட்டீனா நடக்கும். அவன் அவனுக்கு வந்து சாப்பாடு சமைக்கிறதுக்குனாலே என்னன்னே தெரியாது, அந்த லெவலுக்கு இருந்தது.
திடீர்னு மார்ச் மாசம் லாக்டவுன்டா, எவனும் வெளியே கூட போக கூடாது அப்படின்னு ஒண்ணு பக்கத்துல உள்ள அந்த பரோட்டா கடை பிரியாணி கடை நம்பிட்டு இருந்தானுங்க பாரு. எல்லாருக்குமே பின்னாடி குனிய வச்சு குத்திட்டாங்க பின்னாடி. வீட்டுல சமைக்கிறதுல அரிசி வாங்குறது இல்ல. ஏன்னா அது போக ஏதோ மிஞ்சி போன பக்கத்து வீட்டுல உள்ள கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் வாங்கி சாப்பிட்டு ஓட்டினானுங்க போல லைஃப. ஸோ இந்த மாதிரிதான் போயிட்டு இருந்துச்சு. அது என்னன்னா இது ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா நம்ம சிரிப்பா ஜாலியா சொல்லலாம். ஆனா அவனுங்களோட ஸ்டாண்ட் பாயிண்ட்ல நின்று பார்த்தோம்னா கொஞ்சம் கடுப்பான விஷயம் தான்டா இது. ஏன்னா ஒரு வாழ்வாதாரம்ன்றது வந்துட்டு நீ என்ன சாப்பாடு தான் மெயின் முக்கியம். ஸோ இவனுங்க இங்க உட்காந்துட்டு சாப்பிட்றதெல்லாம் கடையில சாப்பிட்டுட்டு அப்படியே போய்கிட்டு இருந்தவனுங்க திடீர்னு கடை எல்லாமே மூடிட்டானுங்க அப்படின்னா இவனுங்களுக்கு சமைக்க தெரியுமோ சமைக்க தெரியலையோ ஏதோ சும்மா அரிசின்னு ஒண்ணு வச்சுட்டு எதையாவது ஒண்ணு தொட்டு சாப்பிட்டா கூட பரவாயில்ல, ஊறுகாயை தொட்டுன்னு சாப்பிட்டா கூட பரவாயில்லலாம். ஆனா அதுக்கு கூட வழி இல்லாத லெவலுக்கு போயிடுச்சு இந்த கொரோனா டைம். ஸோ அது நான் சொல்றேன். ஏன்னா இப்போ சமைக்கிறதுக்கு வச்சுக்கேன், உனக்கு கேஸ் வாங்கணும் சரியா, நீ 15 நாளைக்காக கேஸ் வாங்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது. பொருள் கிரெல்லாம் வாங்கினா கூட உனக்கு வேஸ்டா போவோம். அப்புறம் 15 நாளைக்கு இது பட்டு எங்க கேஸ் வாங்கி எப்ப எல்லா பண்ட பாத்திரம் வாங்கி கடையும் கிடையாது. அதேதான் பண்ணுவானுங்க. நீ போயிட்டு இதுக்குன்னு வந்து எனக்கு நான் கேஸுக்குன்னு போய் முதல்ல இருந்து நான் கேட்க முடியாது. அங்க போய் கமர்ஷியல் கேஸ் தான் வாங்க முடியும். ஏற்கனவே நார்மல் கேஸே இப்பெல்லாம் 900 ரூபாய் 1000 ரூபான்றானுங்க. கமர்ஷியல் கேஸ்லாம் கேட்கவே தேவையில்லை. சொத்தை எழுதி பாதி வாங்கிட்டு தான் அனுப்புவானுங்க. இது இண்டக்ஷன் யூஸ் பண்றேன் அப்படின்னா கூட அதுக்கான பாத்திரம் வாங்கணும். இண்டக்ஷனுக்கு கூட நீ நார்மலா ஏதோ சும்மா அலுமினியம் பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சு நான் இண்டக்ஷன்ல யூஸ் பண்றேன்னா இண்டக்ஷன் வந்து முடியல அப்படின்ட்டு போயிடும். அதுவும் முடியாது. ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு இந்த வாழ்வாதாரம் அடிபட்டுச்சு. ஆனா இதுக்கு நடுவுலயும் நான் கவனிச்சேன்டா என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் கூட. என்னன்னா இந்த ஒரு வாரம் வந்துட்டு இந்த ஸ்ட்ரிக்ட் லாக்டவுன் வச்சுட்டு அதுக்கப்புறம் நடுவுல ஒரு கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் லாக்டவுன் ஆரம்பிச்சாங்க. அந்த கேப்ல வந்துட்டு யாராவது ஊருக்கு போறோம்னா போய்க்கோங்க அப்படின்ற மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த ஒரு வாரம் வந்துட்டு ஒரு 2-3 நாள் வந்துட்டு பிரெட் பேக்கெட்டு எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு ஏதோ ஓட்டிட்டானுங்க. ஸோ 3 நாளைக்கு மேல கூட வந்துட்டு ஒரு பிரெட் பேக்கெட்லாம் தாக்கு பிடிக்காது. 3 நாள் மிஞ்சி போனா 4 நாளைக்கு மேல உனக்கு பிரெட் பேக்கெட் தாக்காது. பேலன்ஸ் உள்ள அந்த 3 நாள் வந்துட்டு என்னன்னா இவங்களுக்கு சாப்பாடு இல்லைன்ற சாப்பாடு எங்கன்னு போவானுங்க. வீட்லயும் எதுவும் ஒரு என்ன சோர்ஸ் இல்லை, எதுவுமே இல்லை, வெளியவும் சோர்ஸ் இல்லைன்னா எங்கேயும் போக முடியாது. ஸோ அவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா பக்கத்து வீட்டுல இருந்தா உள்ளவங்க சாப்பாடு கொடுத்து பேச்சுலர்னு அவங்களுக்கும் தெரியுது. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க வீட்டுல சாப்பாடு இருக்கும்போது கொஞ்சம் இந்த பசங்களுக்கும் வச்சுட்டு இவங்களுக்கும் கொஞ்சம் வந்து கொடுத்து அந்த ஷேர் பண்ணாங்க. பொதுவாகவே நீ பார்த்தனா சென்னையில் உள்ளவங்கலாம் இந்த என்ன சொல்றது ஒரு மாதிரி நெய்பர்ஸ் எல்லாம் வந்துட்டு மதிக்க மாட்டாங்க. ஒரு மாதிரி செல்ஃபிஷ் பீப்புள்ன்ற மாதிரிலாம் நிறைய சொல்லிட்டு இருப்பாங்க இந்த வெளியூர்லேருந்து வந்தவங்க எல்லாரும். ஸோ நான் அது வந்துட்டு இல்லைன்றதை இங்கே நான் கவனிச்சேன். ஸோ பக்கத்து வீட்டில் ஒரு பேச்சுலர் பசங்க இருக்காங்க, அவங்க சாப்பிடாம இருக்காங்களேன்றது இவங்களுக்கு தோணுது. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்கள போய் கேட்கவே இல்லை. அவங்களாவே வந்துட்டு நீங்கள் எப்படி சாப்பிட்டுக்க மாட்டீங்க தம்பி இந்தாங்க அப்படின்றத வந்துட்டு அவங்களா சாப்பாடுலாம் எடுத்துன்னு வந்து கொடுத்து அவங்க சாப்பிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணதை நான் பார்த்தேன். ஸோ இதில் வந்துட்டு என்னன்னா ஒரு சைடு உனக்கு நெகட்டிவ்னாலும் இன்னொரு சைடு வந்துட்டு நான் ஒரு பாசிட்டிவான ஒரு இதை பார்த்தேன். எப்படின்னா அந்த சென்னை ஃப்ளட் வந்தப்பெல்லாம் வந்துட்டு எல்லாரும் அந்த மாதிரி என்ன பிரிந்தது போதும் அந்த பாட்டு போட்டீங்கன்னா டிக்டாக் பண்ணலாம். உங்களுக்கு தான் பண்ணிட்டு இருக்கீங்க. அதான் அந்த மாதிரிதான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும். ஸோ அதெல்லாம் ஒரு நல்லது அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ எதுக்கு எடுத்தாலுமே ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ்ன்றது ஒன்று இருந்துச்சு. ஸோ இந்த லாக்டவுன் வந்ததுக்கு எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நெகட்டிவ், இது ஒரு ஒன்று வந்துட்டு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணலாம், மக்கள் வந்துட்டு எல்லாரும் பண்ணணுன்றது வந்தது ஒரு பாசிட்டிவ் மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இதுதான் வந்துட்டு மெயினா பேச்சுலர்ஸ் எல்லாருமே வந்துட்டு அஃபெக்ட் ஆனாங்க. ஸோ செகண்டரி திங் எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. ஒரு லெவலுக்கு மேல அவங்களால வந்துட்டு இங்க வித்தவுட் ஃபுட்டு எதுவுமே சர்வை பண்ண முடியாது அவங்களுக்கும். ஏன்னா நான் பண்ண சாப்பாடு நான் 3 நாளைக்கு மேல சாப்பிட்டா வந்து அவள் தான் வீட்டுல. அதுக்கப்புறம் லாக்டவுன்லாம் முடிச்சுட்டு வந்து பார்த்தேன்னா ஓரத்துல அழுகி போய் தான் கிடப்போம். அந்த லெவலுக்கு தான் நான் கிடப்பேன். ஸோ அப்படியே அவனுங்க பண்ண சாப்பாடெல்லாம் எவ்வளவு வருஷத்துக்கு தான் அவனுங்க சாப்பிட்டுட்டு இருப்பாருங்க. சரி அட்லீஸ்ட் நம்ம வீட்டுக்கு போனா அந்த செலவாவது ஒரு மிச்சமாகும். ஸோ அதனால வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா வீட்டுக்கு எங்கேயும் போக முடியல. எல்லாம் வந்து டிஸ்ட்ரிக்டோட எண்டுலலாம் வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. எந்த அடுத்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போகணும் அவனுங்க ஊருக்கு போகணும்னா போக முடியல. ஸோ அதெல்லாம் நிறைய அவஸ்தைப்பட்டாங்க. ஃபர்ஸ்ட் அந்த திடீர் லாக்டவுன் அப்படின்னு ஒன்று இந்த ஒரு அவஸ்தையெல்லாம் வந்துட்டு எல்லாருமே பார்த்தாங்க. அதே மாதிரி
ஸோ இதுதான் ஆக்சுவலா நான் பார்த்தது. அதே மாதிரி இதே மாதிரி பாதிக்கப்பட்டது வந்து இது கொஞ்சம் சோசியலா இருக்கும், இருந்தாலும் இதே மாதிரி பாதிக்கப்பட்டது வந்து இந்த இமிகிரண்ட் ஒர்க்கர்ஸ். பீகார்ல இருந்தோ யூபில இருந்தோ, அதாவது ஒரு வீடியோ பாக்குறேன் இன்ஸ்டாகிராம்ல, அவங்க பெங்களூர்ல இருந்து உத்தரப்பிரதேசுக்கு நடந்து போயிட்டு இருக்கானுங்க. கரெக்ட். நானும் தான் பார்த்தேன். ரொம்ப ஒரு மாதிரியான வீடியோஸா தான் இருந்துச்சு. ஒரு மாதிரி பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா நான்லாம் வந்துட்டு பார்த்தோன்னா இந்த ஸ்கூல்ல இருந்து என் வீட்டுக்கு மிஞ்சி போனா 2.5 கிலோமீட்டர் இருக்கும்டா. அதை நடந்து வர்றதுக்கே வந்துட்டு எனக்கெல்லாம் அப்பெல்லாம் குண்டி வலிக்கும். வீட்டுல வந்து அம்மா வந்து கால் அமைக்க விடும், இப்ப என்ன மண்டை அமைக்க விடுன்னு ஏதாவது சொல்லிட்டு இருப்பேன். ஸோ இவங்க வந்துட்டு பெங்களூர்ல இருந்து பீகார் வரைக்கும்னா யோசிச்சு பாரு. ஸோ நம்ம வந்துட்டு வடக்கான்னு எல்லாரையும் போட்டு சும்மா கிண்டல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். ஆனா அவங்களும் வந்துட்டு சும்மா வந்துட்டு இங்க உட்காந்து எல்லாத்தையும் பெஞ்சு தைச்சிட்டு போறது அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல. ஸோ அவங்களும் ஒரு என்ன கட்டடம் கட்டுற வேலையா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சரி, இந்த ஒரு என்ன பீகார் ஆளுங்க தான் நம்ம முக்காசி பாக்குறோமே தவிர நம்ம ஊர் ஆளுங்களே போயிட்டு அங்க போய் பண்றாங்கன்ற மாதிரி நான் பார்த்தது இல்லை முக்காவாசி. ஸோ அப்போ அவங்களுக்குன்றது ஒரு ஏற்பாடு ஒன்று வேணும். ஏன்னா இப்போ லாக்டவுன் ஆரம்பிச்ச உடனே பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, வீடு கட்டடம் கட்டுற வேலையெல்லாம் ஸ்டாப் பண்ண சொல்றாங்க. ஏன்னா எதுவும் செங்கல் வரல, மணல் வரல, சிமெண்ட் வரல, ஒண்ணுமே வரலன்னா கட்டடம் கட்ட முடியாது அவங்களால. ஸோ ஸ்டாப் ஆன சமயம் அவங்களுக்கு சம்பளம் இல்லை கைக்கு. ஸோ இப்படி இமிகிரண்டா வர்றவங்க கூட பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, அவங்க ஃபேமிலி, குழந்தை குட்டி, அம்மா அப்பா எல்லாரையும் கூட்டிட்டுலாம் இங்க வரதில்லை. ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு எங்கேயோ பீகார்ல இருக்க போறாங்க. இவங்க இங்க ஒர்க் பண்ணிட்டு ஒரு நாளைக்கு நம்ம ஒரு மிஞ்சி போனா ஒரு 200 கூலி வருமா ஒரு நாள் கூலி. ஸோ அந்த 200-250 கூலியில வந்துட்டு இவங்களுக்கு தேவையான ஒரு 100 வச்சுட்டு 150 வந்து ஃபேமிலிக்கு கொடுக்க வேண்டியதா இருக்கும் அவங்களுக்கு. அப்பதான் அன்னைக்கு நாள் வந்துட்டு அவங்க ஃபேமிலி வந்து சாப்பாடு வேணும் அப்படின்னா இவங்க கொடுக்குற அந்த ஒரு காசு 150 காசுல தான் இருக்கு. ஸோ அப்படின்றப்ப இவங்களுக்கு இங்க ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம்ன்றதே போயிடுச்சு. அப்படின்னா அவங்க அட்லீஸ்ட் ஊருக்கு போயிட்டு எதையாவது அங்க அவங்க வீட்டுல இருந்து ஏதாவது விளையாடுது, எதையாவது ஒண்ணுக்கு சாப்பிட்டாது வந்து டயத்தை ஓட்டலாம். அது போக இங்க இருந்து இங்க வேற தனியா இவங்க 100 செலவழிக்கிறதுக்கு ஊர்ல போயிட்டு நான் கொஞ்சம் இப்போ கம்மியான காசை செலவழிச்சுட்டு நான் இது பண்ணுவேன், இது வரைக்கும் சம்பாதிச்சதில்ல அப்படின்ற மாதிரி இருக்கலாம்னு பார்த்தா அதுக்கான அந்த ட்ரெயின் ஃபெசிலிட்டியும் கேன்சல் பண்ணி விட்டானுங்க, எதுவுமே இல்லை. ஸோ அப்போ அவங்க பாவம் என்ன பண்ணுவாங்க, நடந்துதான் போகணுன்ற மாதிரி நடக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும் போதே வந்துட்டு ஒரு மாதிரி இருந்துச்சு வீடியோஸ்லாம் பார்க்கும் போதே. ஸோ அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு நெகட்டிவ் தான். இந்த கான்ட்ராக்டர் வந்துட்டு எல்லாமே சொல்லு. அதான் அப்ப என்ன இதெல்லாம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு என்னன்னா ஒரு ஒரு நல்ல ஒரு திட்டத்தோட பண்ணியிருக்கலாம். இந்த அட்லீஸ்ட் இந்த இமிகிரன்ஸ்லாம் வந்துட்டு முதல்ல அவங்களோட வாழ்வாதாரத்தை பார்க்கறதுக்கு லைக் அவங்க அட்லீஸ்ட் அவங்க வீட்டுக்கு போனா அவங்க வந்து ரொம்ப செலவு இல்லாம அப்படி ஏதாவது பண்ணுவாங்க. ஸோ அதுக்காவது ஏதாவது ஒன்று அவங்க ஏற்பாடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் லாக்டவுன்ன்றதை ஒன்று கொண்டு வந்திருக்கலாம். ஸோ இது எதுவுமே இல்லாம பட்டுன்னு ஒரு லாக்டவுன் கொண்டு வந்தோம்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க மேபி கவர்மெண்ட் சைட்ல அது என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸ் வருதுன்றது எனக்கு தெரியாது, நான் அந்த சீட்ல இல்லாதனால. பட் இதெல்லாம் ஒரு பேசிக்கான ஒரு நீட்ஸ். அட்லீஸ்ட் ஒரு இமிகிரன்ஸ்க்குலாம் வந்துட்டு ஒரு 3 days 4 daysக்கு முன்னாடியே வந்துட்டு இன்னைக்கே நீங்க கிளம்பிடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்னிங் மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்துருந்தாங்கன்னா கூட மேபி அவங்க எல்லாரும் அப்பயே கிளம்பி போயிருந்தாங்கன்னா கூட கொஞ்சம் ஏதாவது நீ அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தான் அவங்களும் கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. நீ வீட்டில் உட்காந்துட்டு நம்ம வந்து இவங்க ஏன் இப்படி பண்றாங்க அவங்க ஏன் இப்படி பண்றாங்கன்றத நம்ம ஜாலியா வாயில சொல்லிடலாம். பட் அவங்களோட பொசிஷன்ல போய் நின்று பார்த்தா தான் தெரியும் எந்த சைடு என்ன ப்ராப்ளம், எதை எப்படி சால்வ் பண்றதுன்றதெல்லாம். இந்த ஸோ தெரியல, அது மேபி பிளானிங்கோட பண்ணியிருக்கலாம். இந்த கான்ட்ராக்டர்கள்லாம் இருக்கானுங்க, அங்க போய் கூட்டு மட்டும் வர தெரியுதுல, இத்தனை வருஷம் கான்ட்ராக்ட். அவனுங்க வேலைன்னா சாதாரண வேலை கிடையாது, ஷிஃப்ட் போட்டு அவனுங்க உரின்னு உரிச்சு எடுக்கிறது. 2 ரூபாய்க்குன்னா 5 ரூபாய்க்கு வேலை வாங்கிட்டு தான் விடுறானுங்க இவனுங்க, சரியா? இமிகிரண்ட் வந்து சும்மா இவனுங்களும் சும்மா இல்ல, இவனுங்களும் இந்த கான்ட்ராக்டர் பசங்களும் அப்பப்போ சும்மா இல்ல. ஸோ எல்லாரையும் நம்ம சொல்ல முடியாது. ஸோ தேர் ஆர் ஃபியூ பீப்புள் அவங்க வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்காங்க. இல்ல ஸோ அவங்களோட பொறுப்புன்ற மாதிரி ஒண்ணு வருது. கூட்டு வரல நீ தானே கூட்டு போய் விடணும். இல்ல அவங்க சோத்துக்காச்சும் எதனா வழி பண்ணணுமா இல்லையா? எதுவுமே வேலை மட்டும் வாங்கிப்பேன். அவனுக்கு சும்மாலாம் வேலை தருது இல்ல.
ப்ரொஃபசர் அவங்கள வச்சு உரிச்சு எடுத்துடுறானுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு அவங்க கிட்ட இந்த கரும்பு இது கரும்பு ஜூஸ் மிஷின்குள்ள போகும்ல அதான் இருக்கானுங்க அவனுங்க. எந்த கடையில போய் பார்த்தாலும் அப்படிதான் அவன் வேலை செய்யறானு. புடிச்சு போட்டு 2 நிமிஷத்துக்கு தான் வேலை வாங்கிட்டு கூடுறாங்க. ஸோ அட்லீஸ்ட் அதெல்லாம் இவங்க சைட்ல இருந்து கொஞ்சம் பண்ணிருக்கலாம். மேபி லைக் கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்கலாம் வந்துட்டு அட்லீஸ்ட் அவங்களுக்கு நீ சேலரி கொடுக்கலனாலும் 3 வேளை சாப்பாடுன்றத கரெக்டா கொடுத்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணிருக்கலாம். இது கூட பரவாயில்ல. இந்த அசாம் சைட்லலாம் ரொம்ப மோசமா இருந்துச்சுன்றதெல்லாம் கேள்விப்பட்டேன். எனக்கு எந்த லெவலுக்கு ஊத்துனேன் நான் போய் பார்த்தேன்னா என்னன்றது தெரியல. பட் என்னன்னா அங்கெல்லாம் இன்னும் மோசமா இருந்துச்சு. ஏன்னா இவங்க அட்லீஸ்ட் ஒருவேளை சாப்பாடு போட்டிருந்தாங்க. ஸோ அவங்க வந்துட்டு அந்த இது கூட வந்து வழி இல்லைன்ற மாதிரிலாம் நிறைய கேள்விப்பட்டேன். எனக்கு எக்ஸாக்டா தெரியல. ஸோ நானும் இது சும்மா போஸ்ட்ல பார்த்தது, இன்ஸ்டாகிராம் எஃபி போஸ்ட்ல பார்த்தது. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய நடந்துச்சு. ஸோ இதெல்லாம் ஒரு கடுப்பான விஷயம் தான். அப்புறம் நீங்க ஒரு 90s கிட்டு கல்யாணம் பண்ணலாம் அப்படிதான் இழுத்து அங்க ஒரு மனுஷனுக்கு வீக் பாயிண்ட் இருந்தா அப்படியே குத்தி குத்தி காமிக்கிறது. 90s கிட்டு நீங்க கல்யாணம் பண்ணலாம் அந்த ஆசைகளோட சில பேர் இருந்திருப்பாங்க. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உனக்கு அது லைட்டா இரு, உனக்கு இன்னும் ஒரு 5 வருஷத்துல ஆரம்பிக்கும். இப்படியே வச்சு குமுறுவாங்க. அப்பதான் தெரியும் டே அதெல்லாம் ஒரு கால கொடுமைடா, இது ஒரு கொடுமைன்னு பேசினா அது ஒரு கொடுமை. அதான் முன்னாடி சொல்லவே பத்தியா, கொடுமைன்ட்டு கோவில்ல போயிட்டு சாமியை கும்பிட்டா அங்க ஒரு கொடுமை தலைவச்சுல அடிச்சான்னு வாங்க பாரு. அந்த கதையா அட்லீஸ்ட் இந்த சனியை எதுவும் செட் ஆகல, வேலைதான் ஒழுங்கா வரல, எதுவும் ப்ரொமோஷன் தான் ஒழுங்கா கிடைக்கல அப்படின்ட்டு இந்த கல்யாணத்தையாவது பண்ணி வாழ்க்கையில செட்டில் ஆகலாம் பார்த்தா பிளான் எல்லாம் போட்டவங்க எல்லாருக்கும் வந்துட்டு பல்பு கொடுக்குற மாதிரி மூம்பு அப்படின்ற மாதிரி என்ன கொரோனா வந்து உட்காந்துருச்சு. அவன் பார்த்தோன்னா என்ன ஏப்ரல் மாசம் மே மாசம் எல்லாம் கல்யாணம் வச்சிருந்தாங்க. எல்லாத்தையும் வந்துட்டு மரியாதையா 50 பேரோட கல்யாணத்தை முடி, இல்லைன்னா அவனை போஸ்ட்போன் பண்ணுட்டாங்க. அவன் எல்லாருக்கும் 50 பேரோட கல்யாணத்தை முடிக்க முடியாது, ஊர்ல இருந்து ஒரு 10 லாரியில ஆளுங்க வருவாங்க அப்படின்ட்டு போஸ்ட்போன் பண்ணி விட்டாங்க. அவனை எவ்வளவு நாள்ல அடக்கிட்டு சும்மா உட்காருவான். பாவம் அவன் அது பாவம். ஃபிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமும் இப்படி ஆனிச்சுன்னா ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு கொடுமடா சாமி. சோறுதான் இல்ல, அட்லீஸ்ட் கல்யாணமாவது பண்ணி வைப்பாங்கன்னு பார்த்தா அதுக்கு முடியல. இந்த மாதிரிதான் அவங்களுக்கு போய்கிட்டு இருக்கு. ஆனா இதுலயும் ஒரு நல்லது நடக்குதுடா. என்னன்னா கல்யாணத்துக்குலாம் வந்துட்டு 50 பேருக்கு மேல வரக்கூடாதுன்ட்டாங்க. இந்த பக்கத்து ஒரு 25 பேர், அந்த பக்கத்து ஒரு 25 பேர், ஓமால போதண்டா போங்கடான்ட்டு முடிச்சுட்டு போயிடலாம், காசாவது மிச்சமாகும். கரெக்ட் தான். எல்லாம் அந்த சாப்பாடு மட்டும் 20. ஹலோ சொல்றேன். எல்லாம் இந்த அப்படியே ட்ரோன் கேமரால வச்சு எடுக்கிறது, அப்படியே இந்த பின்னாடி போட்டோ ஷூட் முன்னாடி போட்டோ ஷூட் என்னெல்லாம் காட்டினானுங்க. ஜூம் பண்றது என்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அது எல்லாத்துக்கும் வந்து காசை கம்மியாக்கி விட்டு முடிச்சுட்டு போகலாம். முன்னாடி ஒரு 20 லட்சத்துக்கு இந்த இடத்துல முடிச்சீங்கன்னா 10 லட்சத்தோட முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு கல்யாணம். சோறு கூட இல்லையா? அதுதான் சோறு இருக்குல்ல, சோறு செலவு அது கூட இல்ல. சோறு அது என்ன வந்தவனுக்கு மட்டும் ஒரு 10-15 பேருக்கு, அது பக்கத்துல ஏதாவது ஆந்திரா மெஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அங்க கொடுத்தோம்னா அவங்க வந்து சிறப்பு செஞ்சிருவாங்க. எப்படி அந்த 25 பேர்ல பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, 50 பேர்ல பார்த்தோன்னா பொண்ணு பையன், பொண்ணு வீட்டுல அம்மா அப்பா, பையன் வீட்டுல அம்மா அப்பா, அவங்களுக்கு அக்கா தங்கச்சி அண்ணா தம்பின்னு யாராவது இருந்தா இவங்கள ஒரு 20 பேர், மீதி ஒரு 30 பேர் தான். 30 பேர்ல பார்த்துட்டு வச்சுக்கோங்க, இந்த என்ன மேல அடிக்கிறவங்க, இந்த இவரு ஐயரு எல்லாரும் வந்தாங்கன்னா முடிஞ்சு போச்சு. இதுல ஒரு 5-6 பேர் முடிஞ்சு போச்சு. மீதி இருக்கிறது 20 பேர் தான். இவங்களுக்குலாம் வந்து மொத்தமா வந்து பக்கத்துல ஆந்திரா மெஸ்ல ஏதாவது ஒண்ணு ஓப்பன்ல வச்சிருப்பாங்க. அதுல போயிட்டு சார் 25 சாப்பாடு மட்டும் பார்சல் பண்ணி கொடு சார் அப்படின்ட்டான்னு வச்சுக்கோங்க, அத்தை மட்டும் பண்ணி கொடுத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. இதுக்காக வந்துட்டு கேட்டரிங் எல்லாம் சீச்சி செலவு பண்ணிக்கிட்டு பட்ஜெட்டா செலவு பண்ணி இப்ப கேட்கவும் முடியாதுல்ல சொந்தக்காரங்கலாம் எங்களை கல்யாணத்துக்கு கூப்பிடுறாங்க எப்படி கூப்பிடலன்னு சொல்ல முடியாது. அதேதான் அது கூட பரவாயில்ல, ஏன் கூப்பிடலன்னு பரவாயில்ல, அவனை கூப்பிட்டு என்ன ஏன் கூப்பிடலன்னு ஒரு கும்பல் வரும்.
அதுதான் இன்னும் கொடுமையான விஷயம் இது. அதுக்கப்புறம் வந்துட்டு அங்க வந்து பொறணி பேசுற கும்பல்லாம் Avoid பண்ணிடலாம். அந்த கோபி சுதாகர் ஒரு வீடியோல வரும், என்னது இது ஐஸ்கிரீம் உப்பே இல்ல அந்த மாதிரி. உப்பே இல்ல, அது மாதிரிதான். ஓ நீ ஐஸ்கிரீம்ல உப்பு கிட்ட நாய் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது பொறணி பேசிட்டு இருப்பாங்க, அவங்க எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு அப்புறம் இதெல்லாம் பண்ணி கல்யாணத்தை மிஞ்சி போனா ஒரு பிளான் பண்ணது 30 லட்சத்துக்கு பிளான் பண்ணா வச்சுக்கோங்க, 10க்குள்ள முடிச்சுட்டு 5 லட்சம் என்ன அந்த பேலன்ஸ் உள்ள 2 லட்சத்துல முடிச்சிடலாம். அதான் நான் ஒரு தோராயமா சொன்னேன்டா. 30க்கு 10 எங்க இருக்கு, பரவாயில்ல 20 லட்சம் கையில நிக்குதுன்னு 20 லட்சத்தை வச்சு வேற ஏதாவது ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோங்க, அடுத்த வயிற்றுக்கு பொழப்புக்கு சொன்னா நம்மள பைத்தியக்காரன்றாங்க. அதான் கேட்டா அவன் தேவையில்லைன்றியா இவன் தேவையில்லைன்றான். அடுத்த அந்த கேமரா நாங்க எடுத்தே ஆகணும் போட்டோ ஷூட். என்னத்துக்கு முன்ன மைத்தி போட்டோ ஷூட். அதான் ஏன் புரியாது. சரி ஒரு 5 ரூபா மைய குடுத்துட்டு 10 ரூபாய்க்கு போட்டோ எடுத்துருக்கீங்க. இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம் இந்த மாதிரி சமயத்துல. இதெல்லாம் ஒரு நல்ல பிளானா தான் இருந்துச்சு. தெரியல, அவன் பொழைச்சவன், சுதாரிச்சவன் பொழைச்சான். இதடா பெஸ்ட் சான்ஸ், முடிச்சோடு அவ்வளவுதான். அதுவும் வீட்லயே இருந்த மாதிரி இருக்கும். அப்புறம் நீ என்னெல்லாம் அந்த படம் பார்த்த இந்த குவாரண்டைன்ல? படமாடா, படம்ன்ற மாதிரிலாம் ரொம்பலாம் பார்க்கலடா. இந்த ஏதோ இந்த ஓடிடியில ஏதோ ஓட்டி விட்டாங்க. அது எப்படியும் ஓசி அமேசான் பிரைம் ஃப்ரெண்டோடது, அதுக்கப்புறம் நெட்ஃபிளிக்ஸ், அதெல்லாம் வந்துட்டு ஃப்ரெண்டோடதை அடிச்சு பிடிச்சி வாங்கி ஏதையோ சும்மா 1-2 பார்த்ததுதான். ரொம்பலாம் ஒன்றும் பார்க்கலடா இந்த படம்லாம். எங்க ஆபீஸ்ல போய் வேலை பார்த்துருந்தா கூட இவ்வளோலாம் வேலை வாங்கியிருக்க மாட்டேன். ஒர்க் ஃப்ரம் ஹோம் வகையில் வீட்டில் தானே உட்காந்து இருக்க, சும்மா ஜூஸோ குடிச்சிட்டு ஏதாவது வேலை பாடுறான் நாயன்னு சொல்லிட்டு காலையில 8 மணில இருந்து நைட்டு 1 மணி வரைக்கும் வேலை வாங்குறாங்க. என்னத்தல இந்த லெவலுக்கு போகுது. என்னத்தல அது மாதிரி தான் இருக்குது. நானும் மேனேஜர்லாம் பார்த்து அது மாதிரி தான் கேட்டுக்கிறேன். திடீர்னு கால் பண்ணிட்டு ஆர் யூ ஃப்ரீ நோ அப்படின்னு. ஏய் மூதேவி, நைட்டு அப்ப என்ன 1 மணிடா, ஃப்ரீயான்னு கேக்குறியா, அறிவு இருக்கா உனக்கு அப்படின்ற மாதிரி. என்ன 10 12 13 மணி நேரத்துக்கு மேல வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஆர் யூ ஃப்ரீ நோன்னு கேக்குறியா, உனக்கு மனசாட்சி இருக்கா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இந்த மாதிரிலாம் படம் பாக்குறது. அந்த நீ படம் பாக்கல ரைட்டு. அந்த 2 வந்த தமிழ் படத்துல ஒரு தமிழ் படம் வந்து இந்த பொன்மகால் வந்தான்ற படத்தை பத்தி நான் பேசியே ஆகும். சரியா? அது என்ன கதைனா, ஜோதிகா வந்து ஒரு வக்கீலு, சரிங்களா? அவ வந்து ஒரு பெரிய பிக் ஷாட்டோட பையனுக்கு அகைன்ஸ்டா கேஸ் கொடுக்குறா. ஓகேவா? அது வந்து ஒரு த்ரில்லர்னு இவனுங்களே சொல்லிக்கிறானுங்க. அந்த மாதிரிதான் இன்டர்வெல்ல சொல்லிடுறாருங்க, ஜோதிகா தான் இந்த ரேப் விக்டமே. சரியா? ரேப் ஒண்ணு நடந்திருக்கும், ஜோதிகா அந்த ரேப் விக்டமா இருப்பான்னு ஒரு இது சொல்லிடுறானுங்க. என்ன இது என்னன்னா, அந்த படத்துல ஒண்ணுமே இல்ல ப்ரோ. சரி நீ கதையை ஃபுல்லா சொல்லி முடிடா. அவ்வளவுதான் கதைய, அவ்வளவுதான் இன்டர்வெல்லே முடிஞ்சிருச்சு அந்த படம். புரியுதா? என்னடா சொல்றீங்க, நான் இன்னும் கதை இருக்கு. அவ்வளவுதான் கதைய, ரேப் விக்டிமா அவ பழி வாங்குறா, இதான் கதை. அது இன்டர்வெல்லே ஓபன் பண்ணி போடுறானுங்க. என்ன இப்போ ஒரு த்ரில்லர்னு வச்சுக்கோங்க, ஒரு நாட் இருக்கும், அதை போடுவாங்க, அதை எடுப்பாங்க, சரியா? திருப்பி அந்த நாட்டு வேற மாதிரி மாறும், அதை எடுப்பாங்க. அதான கதையா இருக்கும். 90% த்ரில்லர் படத்துல இன்டர்வெல் படம் முடிஞ்சிருது. புரியுதா? ஒரே ஒரு சணல் கயிறு மட்டும் தான் இருக்கு, கொக்கியெல்லாம் எதுவும் காண. ஒரே ஒரு நாட்டு தான் இருக்காது, முடிச்சு விட்டுறானுங்க. அப்புறம் எதுக்கு முக்காவிட இன்னும் படம் இருக்கு, நான் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டேன், முடியல என்னால. இல்ல அவனுங்களே வந்துட்டு அதை ஒரு முடிச்சுன்னு சொல்லி அதை அவுக்குறோம்னு சொல்லி ஏதோ ட்ரை பண்ணிருக்காங்க. ஏதோப்பா நல்ல வேலை இந்த பக்கத்துல நான் போகல, தப்பிச்சுட்டேன். பாக்காது நான் ஒரு இது விடல, போர் அடிக்குது, என்னத்த பண்ண, காலையில நைட் வரைக்கும் உட்காந்துட்டு இருக்கேன் வீட்டுல. இந்த நடுவுல பெங்குவின்னு சொல்லிட்டு ஏதோ ஒண்ணு வந்து எல்லா காலையும், அது நான் ரிவ்யூ கேட்டேன், ப்ளூ சட்டமாரன், இதெல்லாம் ஒரு படமே கிடையாது, எதுக்கு எடுத்து வச்சிருக்காங்கன்னு தெரியல, இருந்தாலும் பாக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஆளு எந்த படத்துல ஒழுங்கா சொல்லிருக்காங்க.
எந்த படத்துக்கு இருந்தாலும் அப்படிதான்டா இருந்தாலும் தோணும். எனக்கு பிடிக்கும். நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம நார்மலா இப்ப நீ பேசுற வச்சுக்கேன், இப்போ உன் ஃப்ரெண்டு கிட்ட பேசுற என்ன, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு தானே சொல்லுவேன். நல்லா இல்ல நல்லா இல்லைன்னு தான் சொல்லணும். ஆனா அந்த கம்யூனிட்டி இருக்குது எல்லாத்தையும் நல்லா அது இல்லைன்றாங்க. ஓபன் பண்ணான்னு ஒருத்தர் பேசுவாரு, அபிஷேக் ராஜா. அபிஷேக் ராஜாவா அந்த ஆள் பேர் என்ன? அவனை பத்தி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அவனை பத்தி இரிட்டேட் ஆகுது இவனே. இவனையாவது வந்துட்டு பேசுறது பிடிக்கலன்னு வச்சுக்கோ, என் காதுல எச்சத்தை போட்டு சும்மாவாவது வீடியோ பார்த்துட்டு இருப்பான். ஏதோ மியூட்ல போட்டு இவனை அது கூட பார்க்க முடியலப்பா. அப்புறம் இந்த ஃபேமிலி குரூப்ஸ் எல்லாம் அநியாயத்துக்கு ஆக்டிவா இருக்குமே. ஐயோ அதான் அதுக்கு மேல அதுலயே வந்துட்டு இது வரைக்கும் வேற ஒண்ணுமே இல்லை. குழந்தைங்க எல்லாம் வந்துட்டு 8ஆவது கிளாஸ் 9ஆம் கிளாஸ் போயிடுச்சுங்க. இப்ப வந்து என்னன்னா வீட்டுல வந்து வீடியோ கால் பண்ணி வீடியோல கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னவோ குழந்தைங்க இன்னைக்குதான் ஸ்கூலுக்கே போற மாதிரி வந்துட்டு அதெல்லாம் போட்டோ எடுத்து குரூப்ல அமைச்சுன்னு இருக்காங்க. டேய் வீட்டுல இருந்து படிக்கிறாங்க அவ்வளவுதான்டா பண்றாங்க. இது எதுக்குடா பெரிய விஷயமா போட்டோ போட்டு அனுப்பிச்சுன்னு இருக்கீங்க? ஏன் இவ்வளவு 7ஆம் கிளாஸ் வரைக்கும் என்ன ரோட்ல உட்காந்து படிச்சிருந்தானுங்க, ஏதோ படிக்கதானே செய்யறானுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அது வேற அட்டூழியம் பண்ணுவானுங்க. அது இல்லைன்னு வச்சுக்கோங்க, மூடின கோவில் போட்டோ எடுத்து போட்டுன்னு பானுங்க. டேய் கோவிலே மூடி வச்சிருக்கானுங்க, நீங்க என்னன்னா படுத்துறீங்க, கம்முன்னு இருக்கலாம்ன்ற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் இந்த கொரோனாக்கே வாட்ஸ்அப்ல வைத்தியம் கண்டுபிடிப்பாங்க இவங்க. ஆமா ஆமா அது 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 அதுக்கு மேல அது அரிசி வடிகஞ்சியை குடிச்சா கொரோனா வராதுன்னு வாங்க. இதெல்லாம் கூட ஒரு பீலா ஒண்ணு விட்டானுங்க. இந்த சைனால இந்த ஜனவரி மாசம்லாம் வந்துட்டு சைனால கொடூரமா இந்த கொரோனா இருந்தப்போ நம்ம இந்தியாவுக்கு வெயில் அதிகம், அதனால கொரோனாவே வராது அவன் வச்சுக்கீங்க. செத்தாண்டா நாய மார்ச் மாசம் முடிஞ்சு நேரத்துக்குன்னா போயிருக்கணுமேடா கொரோனா. இங்க போட்டு அந்த அடி அடிக்குது வெயில். அது ஜாலியா இருக்குது. சென்னையில வந்துட்டு டெய்லி 1000 1600 அப்படின்னா ஆமா பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் மாதிரி ஏறினே தான் போகுது. அதேதான் அடுத்ததுதான் போடணும் போல 1600 லைக்ஸ் 1200 லைக்ஸ் போட்டு போட வேண்டியதுதான். இது இங்க வச்சு எங்க இல்ல அதுவும் வந்துட்டு அநியாயம். இந்த வீட்டுல வந்து கசாயம் குடுக்க சொல்லி ஆமா ஆமா ஐயோ அதாவது என்ன தீர்வுன்னு வச்சுக்கோயேன், என்ன பூண்டு துளசி இது ரெண்டுத்தையும் வெந்நீர்ல வேக வச்சு 15 நிமிஷம் வேக வச்சு குடிச்சா கொரோனா போயிடுமா. அதேதான்டா இங்கேயும் நடந்துச்சு. அதேதான் இங்கேயும் நடந்துச்சு. கேளு என்னன்னா பூண்டு இஞ்சி என்ன மிளகு எல்லாத்தையும் போட்டு கஷாயம் மாதிரி கிண்டி குடிச்சா கொரோனா போயிடுமா. அதே அந்த பூண்டு இஞ்சி என்ன இதெல்லாம் வந்து பிரியாணில போட்டு சாப்பிட்டா இது என்னடா கொடுமையாகுது, எப்படி உள்ள போறது தேவை அப்படின்னா அது கேட்க மாட்டாங்க இல்லையா. படுத்துறாங்க. சைனாக்கார வந்து முக்கிக்கு இருக்கேன். இப்பதான் ரஷ்யாலேயே ஏதோ வேக்சின் கண்டுபிடிச்சு புட்டினோட பொண்ணுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சரியா தெரியல என்ன அதுக்கு இவனுங்க இமுக்கா பூண்டு இந்த வடச்சென்னை படத்துல வர மாதிரி இவ்வளவு பெரிய ஆங்கர் தாண்டா அவ்வளவு பெரிய கப்பலே காப்பாத்து மாதிரி பூண்டு துளசி வச்சு கொரோனா முடிச்சு போடுறாங்க. எப்படின்னே தெரியல. அதான் பூண்டு வச்சு கொரோனா குண்டி அடிக்கிறது. நடுவுல வந்துட்டு இந்த பாக்கெல்லாம் வச்சு குண்டி அடிக்கலாம். ஆமா நிஜாம் பாக்க ரோஜா பாக்க பாக்கு சாப்பிட்டா கொரோனா வராது. முட்டா நாயே எக்கடா புடிச்சீங்க எக்கடா புடிச்சாங்க எங்கேந்திரா வரீங்களா. அதேதான் ஏதோப்பா எது சொன்னாலும் நம்மள வந்து கிரிக்கெட். அப்புறம் இன்னொரு மெயினான விஷயம் வந்து இத வந்துட்டு நம்ம எடுத்து கேட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்ல பிரான்ஸ் அப்படின்னு ரொம்ப அதேதான் அப்பெல்லாம் வேக்சினா போட்டோம் அப்படின்னு அப்பெல்லாம் வேக்சினா போட்டோம் அப்படின்னு வேக்சின் போடாமதான் இவ்வளவு குண்டி அடிச்சு விட்டுருக்காங்க. உங்களுக்கு மூடிட்டு இருங்கடா இருந்துச்சு. அதேதான் இதோட இருக்குது. நான் வந்து காலேஜ்ல ஒரு மிஸ் வந்து பேசுறாங்கயா, என்ன ஒரு ஃபேக்கல்டி ஆக்சுவலி ஃபேக்கல்டின்றவங்க என்ன பண்ணும், வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் நம்பாம என்ன நீ தெரிஞ்சதை நியூஸ் மூலியமா சொல்லணும்,
ஏதாவது ஃபேக்ட்ஸ் இருந்தாங்க அவங்க கிட்ட கேட்டு சொல்லணும். சரியா? இங்க வந்து என்ன சொன்னாங்க, அதாவது 2 நாள்ல லீவு, அதாவது 15 நாள் லீவ் விட போறானுங்க. அப்ப லாக்டவுன் இது காலேஜஸ் லீவ் விட போறாங்க 15 நாள். ஃபேக்கல்டி வந்து என்ன சொல்றாங்கன்னா, சைனால வந்து ஜனத்தொகை அதிகமாயிருச்சான். என்ன அதுக்கு வந்து இவங்களே ஒரு வைரஸ் கண்டுபிடிச்சு இவங்களே எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுறாங்க. ஆமா, மனசுல வந்துட்டு தானோஸ் நினைப்பு வாக்காத வழி. இரு இது வந்து ஃபேக்கல்டி சொல்றாங்க. என்ன இதை விட என்ன ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு. இரு, அங்க வந்து ஒரு ரூல் இருக்கான். என்ன 4 நாள் மேல என்ன ஒருத்தனுக்கு ஏதாவது இந்த கியூர் ஆகாத வைரஸ் இருக்கு அப்படின்னா க்ளோஸ் பண்ணி விட்டுருவாங்களா, அவனை க்ளோஸ் பண்ணி விட்டுருவாங்கன்னா கொன்றுவாங்களா. அட ஆண்டவா, வைரஸே 14 நாள் கழிச்சுதான் தெரியும் உனக்கு. எனக்கு எல்லாம் கேட்ட அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஒரு ஃபேக்கல்டி இப்படி வாட்ஸ்அப் பரவடிச்சு பேசிட்டு இருக்காங்க. அதே இன்னொன்னு கேள்விப்பட்டேன், இந்த கொரியால எல்லாம் வந்துட்டு இந்த கிம் ஜன் யூன், ஆமா அவரு முட்டா புண்டை, அவர் வந்துட்டு உடம்பு சரியில்லாம நட்டுன்னு போற மாதிரி இருந்தாரு. ஆனா அதேதான் இப்ப அப்படி இருக்கப்போ இங்க கொரோனா அந்த ஊர்ல வரவங்க எல்லாம் வந்துட்டு நிக்க வச்சு மண்டலி அவ்வளவுதான் முடிச்சு. அவங்க சும்மாவே பண்ணுவாங்க அந்த ஊர்ல. என்ன இதெல்லாம் நம்பறதா என்னன்னு அவங்க ஊர்ல வந்து நிறைய டாக்குமெண்ட்ரி எல்லாம் வெளியே வந்திருக்கு. இதுல அவங்க ஊர்ல எப்படின்னா டிக்டேட்டர்ஷிப். அவன் சொல்றதான் சட்டம். நீ ஒன்னும் எதிர்த்தெல்லாம் பேசக்கூடாது. எடுத்து பேசுனா முடிஞ்சு. அந்த ஊர்ல எந்த சோசியல் மீடியாவும் கிடையாது, தெரியுமா? அப்ப ஓகே, எவ்வளவு நாள் ஹாஸ்பிட்டல்ல கிடந்தால உடனே போட்டு தள்ளிருக்கலாம்ல, கருணை கொலை பண்ணிருக்கலாம். யாரு அவன் தான் ஏன் டிக்டேட்டர்ஷிப்? அவன் என்ன பண்ணிருக்கான்? இல்லையா, அவன் என்ன பண்ணிருக்கான் என்ன, அவன் தம்பி அவங்க அப்பாவோட தம்பி பையன் இருக்கானா என்ன, இவன் செத்து போனா அவன் ஆவலாமா. என்ன பண்ணிருக்கான் ட்ரிக்ஸா, அவனை போட்டு தள்ளிட்டான். சித்தப்பா பையனை சாவிட. அப்புறம் அவ தங்கச்சி ஏதோ வரலாம்ல, ஏதோ நியூஸ் வதந்திய பரப்பி. அதெல்லாம் அது தங்கச்சி பார்த்தனா இவனே பரவாயில்ல போல, அது இன்னும் கரகரன்னு மொச்சனே இருக்குது. அது என்னன்னு தெரியல. அது டிக்டேட்டர்ஷிப் வேற டாபிக், அத பத்தி அப்புறமா பேசுவோம். அவன் ஊர்லயும் வந்துட்டு லீவ் கிடைக்கிறதுக்கு எவ்வளவு நாள் அலைய போறாங்களோ தெரியல, எவ்வளவு வருஷம் அலைய போறாங்கன்னு தெரியல. என்னது லீவ்? அவன் சேர்த்தா லீவ் கிடைக்கல, அதுக்கு எவ்வளவு நாள் அலைய போறாங்க தெரியல. அப்புறம் உனக்கு லீவ் எல்லாம் தராங்களே ஆபீஸ்ல? லீவு தாங்கடா, வீட்லயே தானே இருக்க மூதேவின்றானுங்கடா, லீவோ கொடுக்க மாட்டானுங்க. நான் ஆபீஸ்ல இருந்தாலாவது சும்மா வந்துட்டு ஒரு 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி லீவ் போட்டு வீட்டுல உட்காந்து ஜாலியா உட்காந்து தூங்கினாலும் இருப்பேன். இப்ப என்ன பண்றானுங்க, நீ வீட்டுல லீவ் போட்டு தூங்க தானே போற, அதை இப்பயே வந்து நீ தூங்கி தானே இருக்க வீட்டுல, அப்பப்போ நடுவுல போயிட்டு 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வான்றானுங்க. லீவ் கேட்டா அப்ரூவலே பண்ண மாட்டானுங்க. வெளியே முன்னாடியாவது ஓடு விட்டு நான் ஊருக்கு போறேன்னு சொல்லுவேன், இல்ல எங்கேயாவது வெளியே போறேன்னு சொல்லுவேன், இல்லைன்னா வீட்டுல வந்துட்டு ஃபங்க்ஷனு ஏதாவது ஒரு வாய்க்கு ஏதாவது ஓடு வராதான் அதான் அடுத்து. இப்ப என்னடானா அதையும் விட முடியல, வெளியே போலாம்னா லாக்டவுன்ல நீ எங்கடா வெளியே போவான்றானுங்க. எல்லாருமே வந்து கரெக்டா டிப் டாப்பா இருக்காங்க எல்லாரும் நியூஸ்ல, ஏமாத்திட்டும் ஓட முடியல. வீட்டுக்குள்ளேயே வா, நீ என்ன பண்ண போற எனக்கு தெரியும் ராஜா, நீ வேலையை பார்த்து சைட்ல போய் அந்த வேலையை பாரு அப்படின்ட்டாங்க. எதுவுமே தரதில்ல உனக்கு. சிக் லீவா இருந்தா கூட வந்துட்டு நீ போய் ஒரு 3 மணி நேரம் தூங்கிட்டு வா, அப்புறமாட்டி பாத்து. இதுக்குதான் நாம் தமிழர் ஆட்சி வரணும். நாம் தமிழர் ஆட்சி, சீமான் என்ன ஆட்சி வரணும். இந்த மாதிரி சமுதாய இதெல்லாம் தட்டி கேட்க அவர் தான் வரணும். கார்பரேட் கைகளையா இருக்கிறது போதும். பிரான்ஸ் கார்பரேட் நீ என்ன பண்ணாலும் வந்துட்டு அவங்களுக்குன்னு தனி ரூல் தான், இதெல்லாம் எப்படி கண்டு கூட மாட்டானுங்க. நீ எத வேணாலும் போகடு வாக்காளி, அவன் வந்துட்டு 8 மணி நேரத்துக்கு மேல வேலை பார்க்க கூடாதுன்ற சட்டம் இருக்குது. ஆனா இங்க அப்படியா நடக்குது? மறுநாள்ல 8 மணி நேரத்தை கடன் வாங்கி வேலை வாங்கிட்டு இருக்காங்க எல்லாரும். நீ 8 மணி நேரம் தானே போக கூடாது, மறுநாள்ல இருந்து இப்போ இன்னைக்கு 8 மணி நேரம் முடிஞ்சிட்டு நாளைக்கான 8 மணி நேரம் அப்படின்னு
அட பாவிங்களான்ற மாதிரிதான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா ஒண்ணுடா, இந்த லாக்டவுன்ல செலவு இல்ல கை, செலவு இல்லாம வந்துட்டு வெறும் கைக்கு காசு மட்டும் வருதா, கொஞ்சம் சந்தோஷமா தான் இல்ல ஏதோ கொஞ்சம் வந்து காசு புலங்குற மாதிரி இருக்கு. கிரெடிட் கார்டுலாம் நில் பேலன்ஸ்ல வந்துச்சுன்னா பாத்தீங்கன்னா முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டோட வந்து அடுத்த மாசத்துக்கு வந்து 10,000 ரூபாய் திருப்பியே வந்து சேர்த்து வைக்க வேண்டியது வந்துடும். இப்ப கிரெடிட் கார்டுக்கான வேலை கம்மியாகிட்டது. இந்த மாதிரிலாம் போய்கிட்டு இருக்கப்பா. ஆனா இது ஒரு விதத்துல ஒரு சந்தோஷமா தான் இருக்கு. ஒரு விதத்துல நினைச்சா பக்கு பக்குன்னு ஐயோ ஓப்பன் ஆனோன்னா என்னென்ன வருமோ அப்படின்ற மாதிரி இருக்கு. வேலை பெரும் போலியா அதெல்லாம் ஆப் வச்சுட்டானுங்க. ஐயா அது அது அடுத்துடா, அது அடுத்து அதை பத்தி இப்ப என்ன இன்னுமே நிறைய இருக்குது அதெல்லாம் பத்தி பேசுறதுக்கு. வேலைக்கு எல்லாம் பத்தி எதெல்லாம் பார்த்தேன்டா, அந்த ஃபிளைட்ல ஒருத்தர் வந்து பைலட், அவர் வந்து பார்த்தோன்னா மந்த்லி சம் லேக்ஸ்ல ஏதோ சம்பாதிச்சுட்டு இருந்தாரு. திடீர்னு பார்த்தோன்னா அவருக்கு வேலை போயிடுச்சு. ஏன்னா லைக் லாக்டவுன் ஆரம்பிச்சிட்டாங்க. ஏர் இந்தியா பைலட் தான் நினைக்கிறேன், எக்ஸாக்டா எனக்கு தெரியல, ஏர் இந்தியா பைலட் தான். ஸோ என்ன பண்ணிட்டாங்க, இப்போ என்ன இன்னைக்கு வந்து சொல்லிட்டாங்களா இது மாதிரி உங்களுக்கு நாளில் நீங்கள் வர தேவையில்லை அவ்வளோதான். ஸோ அவர் வந்துட்டு அவர் ஃபேமிலி அவர் குழந்தை எல்லாமே வந்துட்டு இப்போ காசு இருக்கு, பட் இனி அடுத்த ஒரு இதுக்கு வந்துட்டு காசு இல்லை. எந்த ஒரு ஏர்லைன்ஸுமே வந்துட்டு இப்போதைக்கு ரெக்ரூட்டே பண்ண மாட்டாங்க. அவங்களும் என்ன பண்ணுவானுங்க, காசே வரலன்னா அவங்களுக்கு பேசஞ்சர் வந்தால் தான் அவங்களுக்கு காசு. பேசஞ்சரே இல்லாமல் எல்லாமே முடக்கி ஓரத்தில் உட்கார வச்சாங்கன்னா அவங்களும் வந்து காசை கட்டணும். லோன்லாம் வாங்குது, அவ்வளோ ஃப்ளைட்டை வாங்குது. அந்த காசை பண்ணுற இது பார்க்கறதுக்காக பைலட்ஸ் எல்லாரையும் வந்து வேலையை விட்டு வராதிங்க, பைலட்ஸு ஹேர் ஹோஸ்டர்ஸு ஸ்டீவார்ட்ஸ் எல்லாத்தையும் வராதிங்கன்ட்டு. அது மட்டும் இல்லாம அந்த அதான் எல்லாரும் வந்துட்டு இந்த மாதிரி வேலை போனோம்னா அவங்கவுங்க எல்லாருமே ரொம்ப சஃபர் பண்றாங்க. ஸோ இது வந்துட்டு இதுல மட்டும்தான் நடக்குதுன்னு இல்லை, ஐடிலையுமே நடக்குது எல்லா இடத்துலையும். ஸோ ஸ்டார்ட் அப் கம்பெனிலாம் பார்த்தோன்னா இப்போதான் ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணாங்களா, ரொம்ப பாவம் இருக்கிறத கோடி கணக்கில் கொடுத்து எல்லாம், கோடி இல்லைனாலும் அட்லீஸ்ட் வந்துட்டு ஒரு லேக்ஸ்ல வந்து ஏதாவது செலவு பண்ணி ஒரு இடம்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணி ஒரு வேலைன்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணி கிளைண்ட் எல்லாம் லைட்டாக பிடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த கொரோனா வந்தோடனே எல்லா கான்ட்ராக்டும் இப்போ என்ன கையை விட்டு போன உடனே ஸோ அவங்களுக்கு பே பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரிட்டர்ன் பே பண்ண அது எதுவும் கையில் காசு இல்லை. கையில் ரிட்டர்ன் காசு இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆப்வியஸ்லி எம்ப்ளாயீஸுக்கு தான் வந்துட்டு தூக்க தான் பார்க்குறாங்க. ஸோ அதுதான் எல்லாரும் வந்துட்டு ஐடிலையுமே வந்து நிறைய பேர் வந்து வேலை அடி வாங்கி இந்த மாதிரி தான் உக்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களையும் பார்த்தா பாவமாக இருக்குது. இப்போலாம் சும்மா நீங்கள் வந்துட்டு லிங்க்டின்குள்ளே போனோன்னா எல்லாருமே வந்து அதுதான் போட்டிருக்கானுங்க, இது மாதிரி COVID-19 வந்துட்டு அஃபெக்ட் ஆகிட்டேன், என் ஜாப் வந்து அஃபெக்ட் ஆகிடுச்சு, ஸோ ஏதாவது ஓப்பனிங் இருந்தால் ப்ளீஸ் லெட் மீ நோ, ப்ளீஸ் லெட் மீ நோன்னா எல்லாருமே போடுறாங்க. ஸோ என்ன ஏதுன்னு தெரியல. ஸோ எந்த எந்த கம்பெனியை எப்போ வந்து அஃபெக்ட் பண்ணுதுன்னு தெரியல. பெரிய பெரிய கம்பெனில எல்லாமே என்ன பண்றாங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ப்ராஜெக்ட் வந்துட்டு அடுத்த ப்ராஜெக்ட்ல அசைன் ஆகிறது வரைக்கும் பெஞ்சில் இருக்காங்கன்னா, பெஞ்சில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து 1 மந்த்துக்கு மேலே இருந்தாங்கன்னா அவங்க எல்லாம் வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க கிளம்பிடலான்னு சொல்லிட்டு. அவங்களும் என்ன பண்ணுவாங்க, அதனால வந்துட்டு இருக்கிற ப்ராஜெக்ட் மட்டமான ப்ராஜெக்ட் க்ரோத்தே இல்லை அப்படின்னா கூட அந்த ப்ராஜெக்ட்லாம் ஃபோர்ஸ்டு டு ஒர்க் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நீ ஆப்வியஸ்லி ஒரு இடத்துல ஒரு ப்ராஜெக்ட்னு போயெல்லாம் உட்காடுற அப்படின்னா ஐடி கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒரு க்ரோத் இருக்கான்றத பார்ப்பேன். ஸோ அடுத்து ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கான்றதை பார்க்கணும், ஒரு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா. ஸோ எல்லாருக்கும் ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்றது எக்ஸ்பெக்டேஷன் மாறும். ஸோ அதெல்லாம் இருக்கான்றது எல்லாருமே பார்ப்பாங்க. ஸோ அது பார்க்குறப்போ அந்த ப்ராஜெக்ட்ல இல்லை அப்படின்னா முன்னாடிலாம் வந்துட்டு அட்லீஸ்ட் அந்த ப்ராஜெக்ட்லேருந்து ரிலீஸ் வாங்கிட்டு வேற ஏதாவது ப்ராஜெக்ட்டுக்கு போய் பார்க்கறது அந்த மாதிரி ஏதாவது செக் பண்ணுவாங்க. இப்போ அதுவுமே எல்லாரும் பயப்படுறாங்க. ஏன்னா இந்த ப்ராஜெக்ட்ல ரிலீஸ் வாங்கிட்டு எனக்கு இன்னும் அடுத்த ப்ராஜெக்ட் கிடைக்கலன்னா பெஞ்சில் 1 மந்த்துக்கு மேலே உட்காந்துருந்தா தூக்கிடுறாங்க. ஸோ அதனால என்னன்னா இப்போ என்ன ஏதோ க்ரோத் இருக்கோ இல்லையோ அந்த ப்ராஜெக்ட்ல தான் ஒர்க் பண்ணணும்னு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இதை வந்துட்டு என்னன்னா சில ஹையர் மேனேஜ்மெண்ட் தே ஆர் யூசிங் த சிச்சுவேஷன். இதை யூஸ் பண்ணி அவங்க வந்துட்டு இந்த மாதிரி எக்ஸ்டெண்டட் ஹவர்ஸ் வேலை பார்க்க வைக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு அவங்க அட்வான்டேஜா எடுத்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ முதல்ல என்ன சொன்னானுங்க, இந்த 3 மாசம் இஎம்ஐ மட்டும் யாரும் கட்ட வேணாம், அதாவது இந்த 3 months நாங்க எந்த இது லோன்ஸ் இஎம்ஐஸும் தர மாட்டோம் அப்படின்னானுங்க. ரைட்டா?
என்ன கரெக்ட். இப்ப லாக்டவுன் ஆமா. 6 மாசம் மேல போயிட்டு இருக்கு. இன்னும் முடியல ஆக்சுவலி லாக்டவுன். கரெக்ட். சின்ன சின்ன கடைகள் ஃபேன்சி ஸ்டோர் 2 3 கடை திறந்துருக்காங்க. சரிங்களா, டீ கடை தான், நிறைய டீ கடை இல்ல, கேரளால இருக்கிறவங்க அப்படியே இருக்காங்க, இன்னும் வரல ஊர்ல இருந்து. அது 3 மாசம், இப்படி 6 மாசம் ஆயிடுச்சு. இதோட என்ன கொடுமைனா, இந்த 3 மாசம்ன்றதுக்கு ஒரு ஃபார்ம் மாதிரி ஃபில்அப் பண்ணி தரணுமா. நாங்க இதுல இருக்கோம், ஓகே. ஆமா. லாக்டவுன்ல இருக்கோம், என்ன ஃபார்ம்னு சொன்னீங்கன்னு ம். தெரியல. ஏன்னா ஐஎம்ல கரெக்ட். பேங்க்ல வந்துட்டு நீ போயிட்டு இப்ப என்ன ஒரு ஃபார்ம் மாதிரி ஒன்று ஃபில் பண்ணி அது கொடுக்கணும். ஸோ அது என்ன அவனுங்க ட்ரிக்ஸா பண்றானுங்கன்னா, என்ன இப்ப நீ 16ஆம் தேதி அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி தர, சரியா, ஓகே. இவனுங்க என்ன பண்றான்னு, நீங்க 15ஆம் தேதியே கொடுத்துருக்கணும் ஃபார்ம்னு சொல்லிட்டு போய் செக் பவுன்ஸ் சார்ஜோட சேர்த்து வாங்கிடுறானுங்க. செக் பவுன்ஸ் சார்ஜ்லாம் நார்மலா கிடையாது. நார்மலா எவ்வளவு, நீங்க எவ்வளவு இருக்கும் நார்மலா செக் பவுன்ஸ் சார்ஜ்? செக் பவுன்ஸ் சார்ஜ்லாம் எனக்கு தெரியலடா. தெரியல. எனக்கு இப்ப பவுன்ஸ்லாம் நார்மலா ஒரு 20 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோயேன். என்ன சரி, ஓகே. இவனுக்கு 120 ரூபா வாங்கிடுறது பவுன்சிங் சார்ஜஸ் சொன்னேன். ஆமா, அவங்க இந்த சமயத்துல இல்ல, அவங்களும் எவ்வளவுக்கு எவ்வளவு புடுங்க முடியுமோ வந்து அவ்வளவுக்கு எவ்வளவு புடுங்கினானுங்க. அதேதான். இது வந்து என்னன்னா இங்கன்னு மட்டும் இல்லடா, எல்லா எல்லா இடத்துலயுமே வந்துட்டு இந்த மாதிரி தான் ஆயிட்டு இருக்கு. ஸோ எப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, நீ பேங்க்ல இப்படி நடக்குது அப்படின்றது நீ சொல்ற ஓகே. ஸோ அதுவும் அக்செப்டபிள் தான், அப்படிலாம் பண்ணக்கூடாது தான் ஆப்வியஸ்லி. ஸோ இங்கே மட்டும் இல்லை, நீ ஒரு நார்மலாக ஒரு கடை எடுத்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா நான் வந்துட்டு எக்ஸாக்டாக நான் அந்த கடை பேர் சொல்ல. பட் வந்துட்டு நான் என்னன்னா அந்த கடையில் இதுக்கு முன்னாடி ஒரு என்ன பன்னீர் பிரியாணி வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. அது வந்துட்டு ஒரு 180 ரூபா போடுவான் ஸ்விக்கியில். ஓகேயா, தட் இஸ் இன்க்ளூடிங் அந்த டெலிவரி சார்ஜ் எல்லாமே சேர்த்து ஒரு அரௌண்ட் ஒரு 200 வந்துடும் வச்சுக்கோங்க. 200 210 வந்துடும் என்ன. இப்போ அந்த பிரியாணியோட சார்ஜ் மட்டுமே 230. அதுக்கப்புறம் டெலிவரி சார்ஜ். ஸோ இங்க வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அதுலயே வந்துட்டு ஒரு 60 ரூபா கிட்ட இன்க்ரீஸ் பண்ணிட்டானுங்க. ஆனா இது ஒரு சமயம் இது ஆக்சுவலா பண்ணக்கூடாது தான் இப்படி. பட் அவங்களோட பாயிண்ட்ல இருந்து பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, இந்த ஒரு 4 மாசம் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு 1.5 மாசம் தான் எல்லாம் ஹோட்டல்லாம் ஒழுங்கா திறந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஹோட்டல்லாம் ஓப்பன்லாம் அவ்வளோலாம் இல்லை. ஒரு 4 மாசம் வந்துட்டு முடங்கியே தான் கிடந்துச்சு, எல்லா ஹோட்டலுமே மூடியே தான் வச்சிருந்தாங்க. ஸோ அந்த 4 மாசம் வந்துட்டு அவங்க லூஸ் பண்ண காசு எல்லாத்தையும் வந்துட்டு நீ இந்த மாதிரி தான் கொஞ்சம் பண்ணி ஆகணும். ஸ்விக்கில, ஊபர்ல, ஜொமேட்டோல இது இன்னொரு மேட்டர் இருக்கு. இந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரி பத்தி பேசுறதுல டாபிக் வச்சிருக்கேன். அந்த பேசுறதுல டீடைலா என்னெல்லாம் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில இது பண்றாங்கன்றத பேசுறேன். கரெக்ட் தான். அது வந்துட்டு அதுல டீட்டெயிலா பேசு. இதுல வந்துட்டு என்னன்னா, அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஹோட்டல்ஸ்லாம் இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அட்லீஸ்ட் வந்துட்டு நான் என்ன சொல்றேன்னா, இது வந்துட்டு அவங்க அங்க ஒரு லூஸ் பண்ணது வந்துட்டு ஒரு 2 லட்சம் 3 லட்சம் இல்ல ஒரு 10 லட்சம்னு வச்சுக்கோங்க. 10 லட்சம் அவங்க லூஸ் பண்ணாங்கன்னா அந்த 10 லட்சம் காசை வந்துட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா போட்டு பார்த்ததுக்கு அப்புறம் அட்லீஸ்ட் வந்துட்டு அந்த காஸ்ட்டை வந்து நார்மலுக்கு மறுபடியும் கொண்டு வந்துட்டாங்கன்னா நல்லது. ஸோ அது இல்லாம இப்போ எவனும் வாங்க மாட்டான், அவ்வளவுதான். இப்ப நீயே வாங்க மாட்டான். இல்ல இல்ல, இப்ப நான் சொல்றேன் பாரு, வாங்க மாட்டான்றது இல்ல. இப்ப எப்படி சொல்றேன்னா, இத வச்சு மக்களை வந்துட்டு பழக்கிடுவானுங்க இப்படியே. புரியுதா? ஸோ இது வந்துட்டு எனக்கு இதுக்கு ஆக்சுவலா ஒரு நேம் ஒன்று சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு என்ன டைப் ஆஃப் சேல்ஸுக்கு. ஓகேயா, இது எப்படின்னா, இப்போ ஒரு ஃபோன் வந்துட்டு உனக்கு ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கடா தம்பி. அந்த ஃபோனை ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணுவாங்கன்னா 16,000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு விடுவாங்க. ஓகே, அது வந்துட்டு ரிலீஸ் பிரைஸ்ன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதுவே இன்னொரு ஒரு 2 மாசம் போச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் என்ன பண்ணிடுவாங்கன்னா அதில் ஒரு 1000 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணிடுவானுங்க. ஓகேயா, 1000 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணும்போது உனக்கு ஒரு 1000 ரூபான்றது உனக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியாது. அப்புறம் என்ன பண்ணுவானுங்க, அதுல இருந்து இன்னொரு 2 மாசம் போனோம்னா 1000, அந்த ஒரு 1000க்கு அப்புறம் இன்னொரு ஒரு 500 இன்க்ரீஸ் பண்ணிடுவானுங்க. ஸோ உனக்கு ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இப்போ 1500 உனக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க ஒரு ஃபோனுக்கு. நீ இதே இன்னொரு ஒரு 3 மாசம் கழிச்சு நீ வாங்கினு வச்சுக்கோங்க, உனக்கு எதுவுமே இன்க்ரீஸ் இருக்காது. நீ வந்துட்டு என்ன பண்ணுவனா, உன்னோட ஸ்டார்டிங் வந்துட்டு 16,000 இருந்தது நீ மறந்துடுவ. ஸோ போன மாசம் எவ்வளவு இருந்துச்சு, 17,500 இருந்துச்சு. இந்த மாசமும் 17,500 தான் இருக்கு.
அப்படின்ற ஒரு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு இது வந்துட்டு ஒரு நியூ காமனா ஓகே ஆயிடும். ஓகே ஓகே, அப்போது வந்துட்டு உனக்கு ஸ்டார்டிங்ல வந்துட்டு 16,000 கூட்டி இப்போ நீ 1,500 இன்க்ரீஸ் பண்ணது உனக்கு கண்ணுக்கு தெரியாது. இப்போ வந்துட்டு நீ என்ன இருக்கோ அதை மட்டும் தான் பார்த்து வாங்குவ. ஸோ 1,500 உனக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியாது. அதனால நீ அப்படியே அதுக்கே பழகிடுவ 1,500 அந்த எக்ஸ்ட்ராக்கு. ஸோ அதனால நீ அவங்கள வந்துட்டு திரும்பி போய் நீ எதுவும் கேட்கவும் மாட்ட. ஒரு மாசம் ஏதாவது நீ கத்துவ. அதுதான் சொல்றேனே, நம்ம பசங்களுக்கு வந்துட்டு மறதின்றது ஒரு பெரிய வியாதிடா. அது இருக்கிற வரைக்கும் நம்ம பசங்கள்லாம் இப்படிலாம் எப்படி வேணாலும் ஏமாத்தலாம் இதெல்லாம். இன்ஃபேக்ட் எனக்குமே பார்த்தோன்னா நான் இப்போ ஃபோன் வாங்கும் போது பார்த்தோன்னா இந்த ஃபோன் வந்து 17,800 என்னமோ. ஆனால் அது ரிலீஸ் பண்ணப்போ அதோட காஸ்ட் வந்துட்டு 16,000 கரெக்டாக 15,999 அதோட ரேட். இப்போ என்ன இவ்வளோ ரேட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான். எனக்கு வந்துட்டு இது ஒரு நார்மலாக தான் தெரியுது, ஓகே அப்படின்ற மாதிரி தான் நான் வாங்கினேன். ஸோ இதே இன்னொரு ஒரு 1.5-2 மாசத்துக்கு முன்னாடி நான் அது ரிலீஸ் ஆகிறப்போ நான் பிளான் பண்ணிட்டு இப்போ வாங்கியிருந்தேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு வந்து அந்த 1,000 ப்ளஸ் எக்ஸ்ட்ரா எனக்கு ஆக்குன காசு வந்துட்டு எனக்கு பெருசா தெரிஞ்சுக்கும். கரெக்ட். இப்பன்றனால அந்த அந்த எக்ஸ்ட்ரா மணி வந்துட்டு எனக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியல. ஸோ இது மாதிரி வந்துட்டு ஹோட்டல்லாம் ஆக்கிடக்கூடாதுன்றது தான் என்னோட ஒரு என்ன இதுவா இருக்கு. என்ன பண்ணாம இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. பிரியாணி கடையில என்ன பண்றானுங்கன்னா 2 பீஸ் போடுற இடத்துல 1 பீஸ் ஆக்கிட்டேன். அது சின்ன பீஸ் ஆக்கிறது. அது ஒன்னும் அந்த சின்ன பீஸா போட்டு விட்டு அதுக்கு துண்டை 130 ரூபாய்க்கே கொடு, நல்ல பீஸா போட்டு கொடு. அது பண்ண மாட்டாங்க. கேட்டா நாங்க வந்து நாங்க காசை கம்மி பண்ணியிருக்கோம் இந்த கொரோனா டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஓலை ஓட்டு இதை கையில கொடுத்துருது. ஆமா, அதுக்கு ஒரு 30 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கடா. ஒரு லெக் பீஸோ ஒரு சின்ன பீஸோ போட்டு விடு, இல்ல வேற 2 பீஸோ போட்டு விடு. இது என்ன கம்மி பண்றோம் எல்லாரும்? ஏன்னா 100 ரூபான்னு போட்டா எல்லாரும் வாங்குவாங்க. 130 ரூபாய் கம்மியா இருக்குப்பா, எல்லாரும் வாங்குவாங்கன்னு சொல்லி போட்டு பீஸ் சைஸ் கம்மி பண்ணி போடுறது. பாத்தியா இருக்கிறதுல எல்லாத்தையும் என்னென்னலாம் பிசினஸ் ஆக்டிவிட்டிஸ் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணி விட்டுருவாங்க. இந்த மாதிரிதான்ப்பா நம்ம பசங்க பண்ணிட்டு இருக்காங்க. கேட்டா வந்துட்டு என்ன கொரோனா காமிச்சிடுறது. இது கூட விடு. இதுக்கப்புறம் நடுவுல ஒண்ணு விட்டானுங்க, கொரோனா வந்துட்டு சிக்கன் மட்டன் மூலியமா பரவுதுன்னு ஒண்ணு ஓட விட்டானுங்க. அது என்ன 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 லெவலுன்னு எனக்கும் தெரியல. ஆனா அப்பயும் வந்துட்டு சிக்கன் பிரியாணி எல்லாமே வந்துட்டு சேல்ஸ் எல்லாம் எகிர அப்படின்ற மாதிரி தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஆமா, எவ்வளவு நாளா வீட்டு சாப்பாடு சாப்பிடுறேன். வீட்டு சாப்பாடோட வந்துட்டு தான் செஞ்ச சாப்பாடு எவ்வளவு நாள் அவனே சாப்பிட முடியும்? நான் பண்ண சாப்பாடை வந்துட்டு மிஞ்சி போனா 2 நாள் சாப்பிடலாம். 3ஆம் நாள்ல இருந்து வீட்டு சாப்பாடு வாய்க்கு ருசியா சாப்பிடணும்னு பாக்குறான். வேற வழி இல்லையே, சாப்பிட்டு செத்து போவான்றான். 4வது கட்டத்துல அப்படிதான் ரெடி வந்தா பாத்துக்கலாம்டா போடான்னு. அதேதான்பா. இதானா இந்த அதுவும் இல்லடா, அதுவும் இந்த கல்யாண சமயம்ன்றப்போ ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேன். இப்பெல்லாம் வந்துட்டு எதிர்பார்க்கறேன், எப்பெல்லாம் வந்துட்டு மாப்பிள்ளைக்கு சமைக்க தெரியுமான்னு எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. மாப்பிள்ளைக்கு சமைக்க தெரியுமாலாம் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது இன்னும் வந்துட்டு கொடுமைன்னு ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த கொடுமையெல்லாம் கொரோனா வந்ததுக்கு அப்புறம் அவங்க கொஞ்சம் சமைக்க கத்துக்கிட்டான்டா. இன்ஃபேக்ட் எனக்குமே பார்த்தோன்னா லைட்டா ஏதோ அப்பப்போ ஏதாவது ஒண்ணு சமைக்கிறது, இங்க ஏதாவது ஒண்ணு இந்த மாதிரி ஃபியூச்சர்ல ஏதாவது ஒண்ணு வந்துச்சுன்னு வச்சுக்கோ, சோறே இல்லாம சாகிறதுக்கு ஏதோ ஒண்ணு பண்ணி திங்கிறது எவ்வளவு பரவாயில்ல. ஒருத்த வந்துட்டு சமைக்க தெரியாம செத்து போனா சொன்னா என் வம்சம் நாரிடுன்னு இருக்கு இல்லையா? அதுக்காக எதையாவது ஒருத்த இல்லையா? இப்போ கல்யாணத்துக்கு இன்னொரு பவர் அப் மாதிரி நீ ஆயிட்ட. இன்னொரு உனக்கு இந்த இதெல்லாம் போடுவான். ஆமா, இது மூலியமா வெளிப்படுத்திக்கலாம். எங்கிட்டு ஒன்னும் கண்ணுக்கு கட்டு பண்ண மாட்டேன். என்ன என்ன பண்ணாலும் ஆபீஸ்ல எல்லாம் போடுவாங்கல்ல, ஆபீஸ்ல எல்லாம் போடுவாங்கல்ல, கிரிக்கெட், பிளேயிங் ஃபுட்பால், ரீடிங் புக்ஸ், அது மாதிரி இப்ப குக்கிங்கும் இன்டர்வியூக்கு போகும்போது ஆமா குக்கிங் ஃபுட் அப்படின்றது. என்ன குக்கிங் ஃபுட்னா வந்துட்டு பச்சை தண்ணி ஆகுறது, வெந்நீர் மடக்கு குடிக்கிறது. அம்மா பிரியாணி பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, செமிக்கலன்னா அதுக்கு வெந்நீர் தண்ணி வச்சு குடிக்கணும்ல, அது நம்மளே வெந்நீர் தண்ணி வச்சு குடிக்கலாம். இந்த மாதிரிலாம் 1-2 டிஷ் எல்லாம் பண்ண தெரியும். இந்த மாதிரிதான் வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் இந்த செலிபிரிட்டிஸ் எல்லாம் பண்ற வெறுப்பேத்தல்கள், செலிபிரிட்டிஸ் வெறுப்பேத்தல். ஆமா,
அது எக்கச்சக்கமா போயின்னு என்ன இருக்குது இப்போ. இந்த மீராமித்துன்னு ம், அது வந்து அதே செலிபிரிட்டி பெரிய லெவல்ல ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டு அடுத்தவனை கலாய்க்கிறது. ம், ஏமா நீ ஒருத்தனை கலாய்ச்சனா ஒரு 40 பேர் கலாய்ச்சுன்னு இருக்காங்க இங்க உட்காந்து அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ம், அது வந்து சும்மா வந்து ஆமா அதுக்கும் இந்த கொரோனா சமயத்துல மார்க்கெட் இருந்திருக்காது. ம், அடுத்தது 2 படம், ம், ஒண்ணுத்துல புடவையாவத்து காமிக்கிறது, இன்னொன்னுல மண்டையாவத்து காமிக்கிறதுன்னு ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. ம், அதை வச்சு என்னமோ வந்து 100 கோடி படம் ஹிட் குத்த மாதிரி வந்து பேச்சு. ம், சரி எவனையோ வந்து சீண்டி பார்த்துச்சு. ம், அவனா மதிக்கிற மாதிரி கூட தெரியல. ம், சரி கடைசியில விஜய், அஜித், சூர்யான்னு இறங்கினாதான் ஏதாவது கொஞ்சமா இது காசு பார்க்க முடியும்னு அது கனெக்ட் பண்ணி ம், அவங்கள வந்து சீண்ட ஆரம்பிச்சிருக்குது. ம், அது என்னன்னு தெரியல. ஆனா இந்த ஒரு ரீசெண்டா பார்த்தோன்னா விஜய்லாம் வந்து ஒரு செடி நடுறது ம், இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் போஸ்ட்லாம் பார்த்தேன். ம், விஜய் அதுக்கப்புறம் மகேஷ் பாபு தான் ஸ்டார்ட் பண்ணதுன்னு நினைக்கிறேன். ஆமா ம், மகேஷ் பாபு பண்ணாங்க. ம், அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி பண்ணி ஒரு போட்டோ ஒன்று வந்துச்சு. ம், அதுவும் சூர்யா பண்ணி ஒரு போட்டோ பார்த்தேன்னு நினைக்கிறேன். ம், ஸோ இது ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனல் திங்குன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா இப்போதைக்கு உள்ள இதுல பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, நீ நீ சென்னையே பார்த்தனா இந்த லாக்டவுன்னால வந்துட்டு கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு என்விரான்மெண்டல் சேஞ்சஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமா அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஏன்னா சொல்லலாம். ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த 3 மாசத்துல எல்லாம் நான் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு குண்டியிலேருந்து வந்துட்டு நெருப்பு வரும், அந்த லெவலுக்கு ஹீட் இருக்கும். இப்ப பார்த்தனா குளிருதுடா, நைட்டு ஆமா போர்வெல்லாம் தூங்க முடியல. ஆமா அதே மாதிரி So, அந்த லெவலுக்கு இருக்கு. அதே மாதிரி இந்த வருஷம் தான் சம்மர்ல எனக்கு மழை பெஞ்சுச்சு. அதேதான் சூறாவளியால அந்த வந்து மாதிரி ஒரு இதெல்லாம் வியர்டா தான். நான் நினைவு தெரிஞ்சு இந்த இந்த வருஷத்துல மட்டும்தான் சம்மர்ல மழை பெஞ்சுச்சு. சம்மர்ல மழை பெஞ்சது கூட எனக்கு செகண்டரி. ஏன்னா அது வந்துட்டு அப்பப்போ இந்த புயல் வர்றது அதனால வந்துட்டு அப்பப்போ பேயும் ஓகே. ஏன் வந்துட்டு ஹை ப்ரெஷர் லோ ப்ரெஷர் அதெல்லாம் கூட ஓகே. எனக்கு என்ன கிளைமேட் அந்த ஒரு சம்மர் ஹீட்ன்றது ஒண்ணு இருக்குல்ல, சோ அது பார்த்தனா எனக்கு ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமா இந்த வாட்டி எனக்கு மேக்ஸிமம் 40 ரீச் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஆமா எனக்கும் இந்த வாட்டி கம்மியா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. இன்னைக்குமே பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, மேக்ஸிமம் இது வந்துட்டு 32 என்னமோ இன்னைக்கு பார்த்தேன், 32 டிகிரியோ என்னமோ பார்த்தேன் இன்னைக்கு. எனக்கு தெரிஞ்சு ஆகஸ்ட் மாசத்துல எல்லாம் வந்துட்டு 32 எல்லாம் வந்து ரொம்ப வருஷம் ஆகுது எனக்கு தெரிஞ்சு. நான் பார்த்த மாதிரியே தெரியல இது வரைக்கும். ஸோ மத்தியான நேரத்துலலாம் கூட சும்மா போர் அடிக்குதுன்னு மொட்டை மாடியில் சுத்திட்டு வந்தேன். ஸோ மத்தியான நேரத்துலாம் முன்னெல்லாம் மொட்டை மாடியா வீட்டை விட்டு வெளியே கூட வர முடியாது, நான் மொட்டை மாடியில் போயிட்டு சும்மா கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வந்தேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு கிளைமேட் சேஞ்ச் நல்லா இருக்கு. ஸோ மேபி அது எதுக்கான இந்த வண்டிலாம் வந்துட்டு நிறைய ரன் ஆகலை, ஸோ பொல்யூஷன் கம்மியாகுதா, அது காரணமா என்ன ஏதுன்னு தெரில. பட் இது ஒரு நல்ல ஒரு சான்ஸ். ஆனா எனக்கு தெரிஞ்சு என்னன்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் நேச்சரே நமக்கு வந்துட்டு சொல்லுது இப்படிலாம் இருங்கடா அப்படின்றத சொல்ற மாதிரி இருக்கு. உனக்கு சொல்ற மாதிரி இருக்குடா. லைக் எப்படி சொல்றேன்னா, நம்ம ஃப்ளட் வந்தப்போ எடுத்துக்கோங்க, ஃப்ளட் வந்தப்போ அந்த ஒரு புயல் ஒண்ணு வந்துச்சு பாரு, அந்த சமயத்துலலாம் பார்த்தோன்னா நம்ம கூவாறு வந்துட்டு கிளீன் ஆச்சு. நான் கூவாறுலாம் நான் பிறந்ததுல இருந்து அது கிளீனாவே நான் பார்த்தது கிடையாது, சாக்கடை மாதிரி தான் ஓடிட்டு இருக்கும். அந்த ஒரு சமயம் வந்து பார்த்தோன்னா கூவாறு வந்துட்டு ஃபுல்லா கிளீன் ஆகி நல்லா தண்ணியெல்லாம் ஓடிட்டு இருந்துச்சு. ஆனா அதை பார்த்தோன்னா அடுத்து ஒரு வருஷத்துக்குள்ள நம்ம பசங்க மறுபடியும் நாஸ்தி பண்ணிட்டானுங்க. ஸோ இந்த வாட்டி எனக்கு தெரிஞ்சு அதே மாதிரி தான் கிளைமேட்லாம் வந்துட்டு இட் இஸ் கம்மிங் பேக்ன்ற மாதிரி இருக்கு, வெயில்லாம் கம்மியாக இருக்கு, ஸோ மழை நிறையா வருது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சமயத்தில் வந்துட்டு இந்த ஆக்டர்ஸ்லாம் பண்ணுறதை பார்த்து நம்ம என்னதான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பெண்ண சினிமாவை வந்துட்டு நம்ம லைஃப்பை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாதுன்னாலும், ஸோ தட்டால் வந்துட்டு ஒரு மாதிரி தப்பான வழியில இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி செடி நடுறது. ஸோ அங்கே மகேஷ் பாபு வந்துட்டு இவரை இளைய தளபதி வந்து சேலஞ்சு பண்ணதுமே எனக்கு தெரிஞ்சு கோ கிரீனு, நான் கிரீனர் இந்தியாவா பண்ண விரும்புறேன், ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாதிரி தான் போட்டு சேலஞ்ச் பண்ணியிருந்தாரு பர்த்டே. ஸோ எனக்கு அது ஒரு நல்ல ஒரு திங்கன்னு தோணுது. மேபி லைக் விஜயோட ஃபேன்ஸு, விஜய் சேதுபதி ஃபேன்ஸு, சூர்யா ஃபேன்ஸு, மகேஷ் பாபு ஃபேன்ஸு எல்லாரும் வந்துட்டு லைக் அவங்களும் வந்துட்டு அவங்க வீட்டில் ஒரு செடி வளர்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அது ஒரு டுவர்ட்ஸ் ஒரு நல்ல ஒரு க்ரோத் தானே அது. ஸோ இந்த மாதிரி பண்ணுறது வந்துட்டு நல்லா தான் இருக்கு. ஸோ இது ஒன்று இப்போ என்ன நல்லது நடந்துச்சுன்னு தான் எனக்கு தோணுது. இந்த லாக் இன்னொரு இந்த செலிபிரிட்டி வெறுப்பேத்தல் வந்து இந்த சமைச்சு வெறுப்பேத்துறது.
கேக் பண்ணி வெறுப்பேத்தது. சரியா? கரெக்ட். நமக்கு என் கஞ்சிக்கே வழியா இருக்கேன். என்ன அடுத்ததுல உக்காளி நானும் போடுறேன்டா. வீட்டுல வந்துட்டு இந்த சுடுதண்ணியை காய்ச்சறதெல்லாம் போடுறேன் இருங்கடா. இல்லையா? சுடுதண்ணியை காய்ச்ச நீ கேக்கு பண்ணு, நான் வேணானே சொல்ல. சரியா? உன் காசு புண்டதான் என்ன நீ செஞ்சு கொடுத்தி என்ன, நீ கேக்கு பண்ற எல்லாம் சமைக்கிற எல்லாம் ரைட்டு. போட்டோவை போட்டா கஞ்சிக்கு இல்லாம உட்காந்துருக்கேன் வீட்டுல. சாம்பார் சாப்பிட்டு ரசத்தி சாப்பிட்டுக்கிட்டு அடுத்த சோத்துக்கு இருக்கா இல்லையா உட்காந்துருக்கேன். அத போட்டோ எடுத்து போட்டு இல்ல அவங்களுக்கு மார்க்கெட் அங்க அடி வாங்கிட்டு இருக்கு. அவங்க வந்துட்டு இன்ஸ்டாகிராம் போட்டு ஏதாவது லைக் வாங்கியாவது இன்ஸ்டாகிராம் மூலியமா ஏதாவது 10 ரூபா வந்துச்சுன்னா அவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. இல்லையா? இது எல்லாம் பண்ணிட்டு கீப் ஸ்டே இன் ஹோம், ஸ்டே இன் ஹோம், சேஃப். இதுக்கான சாமானெல்லாம் வாங்குறது கடைக்கு போக தேவையில்லையா? இல்லையா? சாமான்லாம் வாங்குறதுக்கு நீயே ஒரு ஆளோ இல்ல நீ போறது இல்ல. சரியா? வேற ஆளோ அசிஸ்டன்ட் யாரோ போய்தான் வாங்கிட்டு வரானுங்க. சோத்துக்கே வழி இல்லாம நான் உட்காந்து இருக்கேன். நீ யாரு வீட்டுல சும்மா உட்காந்துட்டு அது பண்ணி இது பண்ணிக்கிட்டு அதுவே சமைச்சாலும் என்னன்னு தெரியல. சரியா? அவனும் அவளும் வீட்டுல 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 எவனாவது ஒருத்த கிண்டி கொடுத்துருப்பாங்க வேலைக்காரி சமைக்காரின்னு. சும்மா வச்சு எடுத்து கைய மட்டும் வச்சு போச கொடுத்துட்டு வாங்கச்சு. இந்த அவன் ஆபீஸ்ல பண்ணுவான் பாத்தியா? அதாவது வந்துட்டு டீம் மெம்பர் வந்துட்டு டைப் பண்ண கோட வந்து டீம் லீடர் வந்து லைட்டா கைய மட்டும் தொட்டு ஒரு ஸ்பேஸ் மட்டும் கொடுத்துட்டு நானும் இதை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி நான் வந்து கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் பண்ணுவேன்னா நீ வந்து கடைசியில வந்து லைட்டா நக்கி விட்டு கேட்டா நீ பண்ணன்னு சொல்லிடுவேன். அது மாதிரி நீ உனக்கு என்ன தெரியாதா சோத்துக்கு என்ன வழி பண்ணிட்டு இருக்க என்னது புளுத்தி குழந்தைகளும் அப்படிதான். இங்க வெளில போனா கேட்க மாட்டீங்களா? நீங்க வெளில போகாம நீங்க கேட்க மாட்டீங்களா? வெளியே போனா அது உங்களை தேடிக்கிட்டு இருக்கும். உங்களை வந்து அப்படியே பிடிச்சிக்கும். அதனாலதான் ஓய்ச்சிட்டு இருக்கேன். காசு புண்ணு நான் பண்றது இல்ல இல்ல நானா அந்த வயசுல வந்துட்டு என்னன்னா இந்த பென்சில் வந்துட்டு 1 ரூபா பென்சில் ஒண்ணு கேட்டேன்னா வீட்டுல வந்து விளக்கு மாத்தியால ஓட ஓட விட்டு அடிப்பாங்க. அந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இவங்க பார்த்தா இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட், அதுவும் வந்து இன்ஸ்டாகிராம்ல அந்த பயவலிகளுக்கு தனியா அக்கௌண்ட் வேற. ஆமா அக்கௌண்ட் வேற. அதுலயே வந்துட்டு என்ன பர்த்டே செலிப்ரேஷன். ஆண்டவா என்னால முடியலடா பர்த்டே செலிப்ரேஷன் பண்றேன். பெஸ்ட் சர்ப்ரைஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு ஓத்த சர்ப்ரைஸ்ன்ற வேர்டெல்லாம் நான் வந்துட்டு ஆபீஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் கேள்வியே பார்த்தேன். நீங்க என்னடா 2 கிளாஸ் சர்ப்ரைஸ் ஏன்டா டேய் அடுத்து வந்து அந்த சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் வேற மூஞ்சி வேற தூக்கி வச்சுன்னு போதுங்க இப்பெல்லாம். அடா பாவி என்னடா இது குழந்தைய பெக்க சொன்னா வேணா இப்படிலாம் பெற்று விட்டுருக்கீங்க. பிஞ்ச பெக்க சொன்னா நஞ்ச பெற்று விட்டுருக்கீங்க. இல்லையா? அது சொல்லுது இன்னும் வெளில போக மாட்டீங்களா? ஏன் வெளில போறீங்க எல்லாம்? ஏன் எனக்கு காசு தேவைப்படுது, அடுத்த வேலை கஞ்சிக்கு ரெடி பண்ணோம். நீ யாரு சொல்ல? யாருடி நீ வீட்டுல உங்க அப்பன் கொடுக்குற சாப்பாடுல போட்டுட்டு அப்படின்னு உட்கார்ந்து இருக்க. நாங்க என்ன பண்றது? வெளியே போனதாண்டா சோறு. அடுத்த வேலைக்கு சோறு இல்லடா வீட்டுல செங்கலே அடிச்சு. இவனுங்க வேற 3 நாள் திடீர்னு லாக்டவுன் சொல்லிவிட்டு என்ன ஒரு நாள் முன்னாடி சொல்லிடுவானுங்க. 12 மணிக்கு அதுவும் கரெக்டா கடை போற டைம்ல சொல்லிடுறது. அடுத்த நாள் கூட்டம் இருக்குதான் செய்யும். அதுவும் கரெக்ட் தான்டா. என்ன ஆனா எனக்கு தெரிஞ்சு அது ஒரு விதத்துல வந்துட்டு அவனுங்க பண்றதும் தப்புன்றதும் நம்மளும் அந்த மாதிரி இதுவாகிட்டு இருக்கோம்டா. இப்ப எப்படின்னு வச்சுக்கோங்க, நீ வந்து இந்த லாக்டவுன்ல 1 மாசம் லாக்டவுன்லாம் அதை வச்சானுங்க நடுவுல 15 நாள் ஸ்ட்ரிக்ட் லாக்டவுன். ஆமா காலையில ஒரு 1 மணி நேரம் மட்டும்தான் வந்துட்டு கடை திறந்திருக்கும். 2 மணி நேரம் மட்டும்தான் கடை திறந்திருக்கும். அதுக்குள்ள போய் வாங்கினா வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ கூட மக்களுக்கு வந்துட்டு இவ்வளோலாம் ஒன்றும் தோணலை. பட் இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சண்டே மட்டும் வந்துட்டு ஃபுல் லாக்டவுன் அப்படின்னு சொன்னா சாட்டர்டே அன்னைக்கு மீன் மார்க்கெட்ல போயிட்டு கூடிடுறாங்க எல்லாரும். நான் என்ன சொல்றேன்னா அந்த மாதிரி கூடக்கூடாதுன்ட்டு தான் சண்டே அன்னைக்கு லாக்டவுனே கொண்டு வராங்க. அப்பயும் போய் கூடனா என்ன பண்றது? அதாவது வந்து கவர்மெண்ட் வந்துட்டு எவ்வளவுதான் பிளான் பண்ணி பண்ணுவாங்க அவங்களும். அதாவது வந்துட்டு ஒண்ணுமே இல்ல, உன் வீட்டுல வந்துட்டு ஒரு 4 பேரை உன்னால கண்ட்ரோல் பண்றதே உன்னால முடியாது. இப்போ ஓகே, ஒன்ஸ் வந்துட்டு உனக்குன்னு ஒரு ஃபேமிலி வந்ததுக்கு அப்புறம் குழந்தைங்கள்லாம் நீ எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணுவ? உங்க அம்மா அப்பாவை கேட்டு பாரு. நம்ம அம்மா அப்பாவை கேட்டு பார்த்தா தெரியும் நம்மள மேய்க்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம்.
ஓகே. இன்ஃபேக்ட் எனக்கெல்லாம் பார்த்தோன்னா இந்த லாக்டவுன் சமயத்துலலாம் விளையாட போகாம இருக்க முடியல. நான் என்ன பண்ணேன் 2 நாள் போயிட்டு 2, 3 நாள் போய் விளையாடிட்டு தான் வந்தேன் வெளியே போயிட்டு ஃபுட்பால்லாம். ஸோ நான் என்ன சொல்றேன்னா, அந்த மாதிரி உன்னால என்னையவே எங்க அம்மா அப்பாவால மேனேஜ் பண்ண முடியல. ஸோ இவ்வளோ பெரிய பெண்ண ஸ்டேட்ல வந்துட்டு எல்லாரையுமே நீ எப்படி மேனேஜ் பண்ணுவ? ஸோ இவங்களால சொல்ல தான் முடியும் பண்ணாதீங்க அப்படின்றது. போலீஸும் எவ்வளோ உனக்கு சப்போர்ட் பண்ணும், புரியுதா? ஸோ எல்லாமே இந்த மாதிரி நடக்குது. So, அதுதான் கொஞ்சம் மக்களும் வந்துட்டு அந்த ஒரு புரிதலுக்கு வரணும். ஸோ மக்களும் வந்துட்டு நீ என்ன வாக்களி சொல்றது, நான் என்ன வாக்களி கேட்கறதுன்னு தான் எதுவுமே வேலைக்கு ஆகாது. கொஞ்சம் ஒரு ஒரு டு சம் எக்ஸ்டென்ட் வந்துட்டு நம்மளும் வந்துட்டு என்னன்றத பார்க்கணும். ஏன் உனக்கு அந்த சண்டே அன்னைக்கு அந்த மீன் வாங்கி சாப்பிடலாம் உன்னால இருக்க முடியாதா? சண்டே அன்னைக்கு விடு, இல்ல மண்டே அன்னைக்கு ஏதாவது காலைல போயிட்டு நீ வாங்கு, ஏதாவது மீன் வாங்கி நீ சாப்பிட மண்டே அன்னைக்கு. இல்லைன்னா வீக் டேஸ்ல ஒரு நாள் வந்து சாப்பிடும். உன்னால வந்துட்டு நான் அப்படி ஒரு மீன் சாப்பிடாம அந்த வீக்கே ஓட்ட முடியலன்னா வீக் டேஸ்ல வந்துட்டு உனக்கு 5-6 நாள் இருக்கு. உனக்கு மண்டே டு சாட்டர்டே இருக்கு. சாட்டர்டேக்குள்ள நீ என்னைக்காவது ஒரு நாள் போயிட்டு மீன் வாங்கி சாப்பிடு. ஸோ அதையே வந்துட்டு சண்டே தான் நீ சாப்பிடணுமா என்ன? சரி, முன்னாடிலாம் இந்த ஒரு லாஜிக் இருந்தாங்க. சண்டே அன்னைக்கு வந்துட்டு வீட்டில் எல்லாரும் பசங்க பெரியவங்க எல்லாருமே இருப்பாங்க. ஸோ சமைச்சா எல்லாரும் வந்துட்டு ஒன்றா உட்காந்து நல்லா சாப்பிடுவாங்கன்றதுக்காக நீ வாங்கலாம். இப்போதான் வந்துட்டு லாக்டவுனுன்ற பேர்ல தான் எல்லாருமே எல்லா நேரத்துலையும் வீட்டில் தான் இருக்காங்க. ஸோ மற்றபடி வீக் டேஸ்ல நீ ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிடு. ஸோ அப்போ நல்லா தானே இருக்க போகுது. ஸோ அந்த ஒரு ஒரு புரிதலுக்கே வரமாட்டாங்க மக்களும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஏன் இவ்வளோ நாள்லாம் வந்துட்டு லாக்டவுனில் இருக்க போகிறோம்? கொஞ்சம் நம்மளும் வந்துட்டு கரெக்டான டயத்துக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு நம்மளே பார்த்துட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம்னா இந்த லெவலுக்கு வந்திருக்காதுல்ல. ஸோ அதுதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. அதான் என்னோட இதுவும். வீட்ல இருங்க, பார்த்து இருங்க. அதுதான்டா மெயின் திங். இன்னொன்னு என்னன்னா, இந்த கொரோனானால டிப்ரெஷன் அது இதெல்லாம் சொல்றாங்க. எனக்கு எந்த லெவலுக்கு இதெல்லாம் ஃபர்ஸ்ட்லாம் எனக்கு தோணவே இல்லை இந்த லெவலுக்குலாம் இது பெருசா டிப்ரெஷன் ஒன்று வந்துட்டு மேட்டர்ஸ் லாட்டா அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு சமயத்துக்கு மேலாம் டிப்ரெஷன் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஒன்றும் இல்லை, அவனை வந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கும்பல் ஒரு 2 நாள் அந்த நாயை வந்துட்டு பிரேக்கு கூப்பிடல, இல்லைன்னா குண்டி கழுவத்துக்கு கக்கூசு கூப்பிடல அப்படின்னு சொன்னா நீ வந்துட்டு எனக்கு ட்ரூ ஃப்ரெண்டே இல்லை, ஐ ஆம் டேய் என்னடா இது குண்டி கழுவத்துக்கு கூப்பிடலன்றதுனால நீ டிப்ரெஷனா? இதெல்லாம் என்னடா அநியாயத்துக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது ஒரு எப்படின்னா ஒரு பிளேஃபுல் ஃபேக்டராகவே தான் இருந்துச்சு. ஒரு மாதிரி அது ஒரு சீரியஸான விஷயம் மாதிரிலாம் தெரியல. பட் என்னன்னா இந்த சுஷாந்த் சிங் ராஜ்புத்துக்கு அப்புறம் பார்த்தோன்னா, அவரோட அந்த டெத்துக்கு அப்புறம் பார்த்தோன்னா அது வந்துட்டு ஒரு டேக்கான நியூ ஃபேஸ்ன்னு தான் சொல்லணும். ஸோ எப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அவரோட ஃபேன்ஸ்லாம் வந்துட்டு டிப்ரெஷன் சூசைட் பண்ணிக்கிறது. ஸோ நிறையா வந்துட்டு இந்த வேலை இல்லாமல் நிறைய பேர் டிப்ரெஷனில் சூசைட் பண்ணிக்கிறது. ஸோ இந்த மாதிரிலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு எக்ஸாக்டாக என்னன்னு தெரியல. எல்லாமே வந்துட்டு இட் இஸ் லைக் அந்த ஒரு டிப்ரெஷனை வந்துட்டு எல்லாமே வந்து தூண்டுற விதமாக தான் இருக்கு எல்லாமே. ஸோ பாசிட்டிவ் அப்படின்றத எடுத்து பார்த்தோன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. ஸோ அந்த சமயத்தில் வந்துட்டு வி ஜஸ்ட் நீட் டு மேக் அவர் மைண்ட் நம்மளே வந்துட்டு கொஞ்சம் ஒரு லெவலுக்கு பதப்படுத்திக்கணும். ஸோ சூசைடு அது வந்துட்டு ஒரு கரெக்டான வே அப்படின்றத நம்ம திங்க் பண்ணோம். உனக்கு என்ன சாப்பாடுக்கு இன்னைக்கு வழி இல்லை அப்படின்றப்போ உனக்கு வந்து ஓகே, அது ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான், நான் இல்லைன்னா சொல்லலை. பட் அதுக்கு என்ன ஒரு வழின்றத நீ பார்க்கணும். அதுக்கு ஏதாவது பிஸ்னஸ் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா நீ நீ இருந்த மாதிரியே வந்துட்டு நீ என்னெல்லாம் எக்ஸ்ட்ரா பண்ணி ஏதாவது சம்பாதிக்க முடியுமான்னு பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பார்க்கலாம். இது வந்துட்டு எப்படியும் உனக்கு கான்ஸ்டன்ட்டாக இதே தான் டுவர்ட்ஸ் எண்ட் வரைக்கும் இப்படி தான் அப்படின்றது இல்லை. ஒரு சம் பாயிண்ட்ல வந்துட்டு திஸ் கொரோனா வில் ஸ்டாப் அண்ட் எல்லாமே வந்துட்டு லைஃப் வில் ஃபால் பேக் டு நார்மல். ஸோ அந்த ஒரு டேட்டுக்காக நீ வந்து வெயிட் பண்ணணுமே தவிர சூசைட் இஸ் நாட் அன் ஆன்சர். சமுத்திரகனி அண்ணா நீங்களா? சமுத்திரகனி அண்ணா நீங்களா? சமுத்திரகனி அண்ணாவா? இல்லடா, இந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு இந்த மாதிரி தான்டா வந்துட்டு எல்லாருக்குமே வந்து நீ ஒரு அட்வைஸ்ன்றது ஒன்று கொடுத்தாகணும். இல்லை இதே மாதிரி தான் ஒரு பிளேஃபுல் ஃபேக்டரை தான் வந்துட்டு நானுமே இந்த டிப்ரெஷன்லாம் இது பண்ணிட்டு இருந்தேன். முன்னாடியுமே நான் சொன்னேன் நாள் வரைக்கும் வந்து பார்த்தோன்னா சும்மா காமெடியா அவன் வந்துட்டு இப்படிதான் வந்து டிப்ரெஷன், நானும் டிப்ரெஷன் பெரிய ஹேஷ்டேக்லாம் போட்டு தாய்ங்க பெரிய போஸ்ட் மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதை டிப்ரெஷன் சொன்னா நம்ம பொண்ணு கொடுக்குற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க.
ஸோ அது வந்துட்டு இப்போ கொஞ்சம் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சுச்சுவேஷன்ல போயிட்டு இருக்கு. ஸோ அது வந்துட்டு எனக்கு ஒரு பேடா தோணுது. ஸோ தெரியல, பார்ப்போம். பார்ப்போம் என்ன நடக்க போகுது சீக்கிரம் இந்த என்ன லாக்டவுன்லாம் தெரியல. முடியட்டும். அதான் என்ன? அதான் ஒரு லைட்டா ஒரு நல்ல நியூஸ், இந்த இது வேக்சின் வந்திருக்கு அப்படின்றானுங்க. ஸோ அது சீக்கிரம் வந்துட்டு வேர்ல்ட் ஃபுல்லா எல்லாருக்கும் கிடைச்சி எல்லாரும் வந்துட்டு நார்மலுக்கு வந்து மறுபடியும் எனக்கு மெயின் என்னன்னா, எனக்கு வந்துட்டு இப்போ சென்னைக்குள்ள மறுபடியும் சுத்தி பார்க்கணும். ஸோ அது ஒன்று தான். ஸோ அந்த ஒரு ஒரு டேஸ்க்காக தான் நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு மறுபடியும் இந்த இதுக்கு லாக்டவுன் நடுவில் திறந்தா வந்துட்டு நான் இதுக்கு நடுவில் வந்துட்டு இல்லை, இதுக்கு நடுவில் இந்த வருஷமா 2020 ஜனவரி அன்னைக்கு மொட்டை மாட்டில் உட்காந்து இந்த வாட்டி நான் ஊர் ஊரா சுற்றி எல்லாத்தையும் வந்து டிராவல் பண்ணி பெரிய டிராவலாக எல்லாம் ஸ்டார்ட் பண்ண போறேன்லாம் என்ன ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு ரெசல்யூஷன் மாதிரி ஒரு கன்றாவி ரெண்டே மாசத்துல கொரோனா வந்துட்டு குண்டி மேலேயே குத்தி கவுத்து உட்கார வச்சிருச்சு. காட் மேல இருந்து பாக்குறாரா, முட்டு போடா புண்டை. அந்த சிங்கம் புலியா ஒருத்தர் சிங்கமுத்தா அந்த சீட்டை இப்படி காட்டுவார்ல ஓம்பு அப்படின்னு. அதுதான் சொல்றேன், அதே மாதிரிதான் பாத்துக்கிட்டு ஐயோ ஐயோ அநியாயத்துக்கு இருந்துச்சுடா. ஒழுங்கா ஸ்டார்ட் ஆகும்னு நினைச்சது ஒரு மொத்தமா போயிட்டு பாப்போம். திருப்பி லாக்டவுன்லாம் முடிஞ்சா வருது. லாக்டவுன்லாம் முடிஞ்சா என்ன நடக்கும்னு தெரியல, யாருக்கு வேலை போகும்னு தெரியல. பாப்போம் என்ன நடக்குதுன்னு பாப்போம். நம்ம வந்துட்டு என்னன்னா ஒரு பெட்டர் ஃபியூச்சருக்கு தான் நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் யோசிக்கணும். பாப்போம், நல்லது எல்லாருக்கும் நல்லது நடக்கும்ன்றத நம்புவோம். ஏன்னா நம்புறதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே நல்லது நடக்கும். ரொம்ப சந்தோஷம்யா வந்து பேசுனதுக்கு. பாட்காஸ்ட்ல அடிக்கடி வந்து பேசுறேன்னு நினைக்கிறேன். பாப்போம். ஒரு கார்ப்பரேட் கைக்கூலியா இருக்குது. பேமெண்ட்லாம் கரெக்டா வந்துரும். வந்துரும். பேமெண்ட்லாம் கரெக்டா வந்துரும். 1ஆம் தேதி வந்துரும். 1ஆம் தேதி ஆனா வந்துருமா? ஆமா ஆமா. 15ஆ? ஓகே, 13 இன்னும் இருக்கு. 14 நாள் கிட்ட இருக்கு. நல்ல வருவேன்னு நினைக்கிறேன். பாப்போம் என்ன நடக்குதுன்னு. சரியா, தேங்க்ஸ்யா ப்ரொஃபசர் இந்த பாட்காஸ்ட்ல பேச. ரொம்ப நன்றியா. நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்தது ரேண்டம் டாக்ஸ் வித் அண்டர்டேக்கர் சீசன் 2.